ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக வந்து நம்ம அகாடமியில் வந்து படித்தவங்க இப்போ வந்து கனரா பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஜேர்னியை பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். இங்கே வந்து மோர் தென் 2.5 இயர்ஸ் வந்து நம்ம அகாடமியில் வந்து இருந்திருக்கிறாங்க, படிச்சிருக்காங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட டிசிப்ளின், அவங்க பண்ண ப்ராக்டிஸ், இது எல்லாமே எனக்கு வந்து நல்லா தெரியும். பட் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும், தெரியப்படுத்தணும். எப்படி வந்து அவங்க ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து ஐபிபிஎஸ்பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு, மோர் தென் பேங்க் எக்ஸாம்ஸில் எல்லாமே ஃபிலிம்ஸ் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. இது போக டிஎன்பிசி குரூப் 2, 2A இதில் வந்து ஃபிலிம்ஸ், மெயின்ஸ் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணாங்க. ஸோ அவங்களோட அந்த லைஃப் ஜேர்னி வந்து அந்த சக்ஸஸ் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஹாப்பி. இப்போது வந்து அவங்க கர்நாடகாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை மீட் பண்ணுறதுக்காக வேண்டி, நம்ம ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக வேண்டி அப்பப்போ வருவாங்க, மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் தான் வந்து அந்த வீடியோவாக எடுக்க முடிஞ்சது எனக்கும், அதனால் இப்போ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்கள பற்றி நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் அதை முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சுட்டு ஏன் வந்து கவர்மெண்ட் வரணும் ஆசைப்படுங்க? பெருசாக ரீசன்லாம் ஒன்றும் இல்லை சார். சும்மா ப்ரைவேட் போனால் ஜாப் எதுவும் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால தான். அதனால எல்லாமே டெம்பரவரி. அதனால் சும்மா ஃபஸ்ட்டு எந்த ஐடியாவும் கிடையாது. சரி, சும்மா சரி ரைட்டு. அதனால சும்மா கொரோனா டைமு, சரி சரி, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சது. ஓகே, சரி சும்மா தான் கொண்டு அப்படி தான் எக்ஸாம் படிக்க வந்து. சரி சரி. எந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு டிஎன்பிசி குரூப் 2 தான். டிஎன்பிசி குரூப் வந்து ப்ரிப்பேர் ஆகணும்னு தான் வந்து நினச்சேன். ஓகே ஓகே ஓகே. டிஎன்பிசி குரூப் 2 வந்து ப்ரிப்பேர் ஆனீங்க. அதோட ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு? அதுக்கு எப்படிலாம் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்து? குரூப் 2 ஓகே தான் சார், நல்ல போஸ்ட் எல்லாமே ஜாப் தான். ஆனால் என்னன்னா மெயின்ஸ் தான் கொஞ்சம் கல்வியாக இருந்துச்சு. ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கு, அதுதான் டைம் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டைம் ப்ராசஸ் வந்து அதிகமாச்சு. ஃபிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிலிம்ஸ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஜிஎஸ்மே ஈஸி, கொஸ்டின்லாம் ஓகே தான். மெயின்ஸ் ஈஸி தான், அந்த டைம் ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் ப்ராசஸ் மட்டும் மோர் தென் 2 இயர்ஸ் ஆயிடுது. ஓகே ஓகே ஓகே. அதனால தான் ஆகணும். உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபிலிம்ஸ், மெயின்ஸ்லாம் கிளியர் ஆச்சு. நீங்க வந்து கவுன்சிலிங்ல தான் வந்து மிஸ் ஆச்சு. அது வந்து அப்படிங்கிறதுனால இதாச்சு. சடனா வந்து எப்படி நீங்க வந்து பேங்க்குக்கு வந்து உங்களால எக்ஸாம் எழுத போக முடியும்? அது எப்படி சூஸ் பண்ணனா, ஆல்ரெடி மேத்ஸ்லாம் நல்லா பார்த்துருந்தது. மேத்ஸ், ரீசனிங் எல்லாமே டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால அந்த சைடு எக்ஸாம் உங்களுக்கு மந்த் எப்படினாலும் இயர்லி 20 மோர் தென் எக்ஸாம்ஸ் வருது. இங்கே அப்படி இல்லைனால சரி ரைட் அதை ட்ரை பண்ணலாமான்னு அதை ட்ரை பண்ண பெருசாக ரீசன்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே எக்ஸாம் இல்லை, சரி அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப கேஷுவலாகவே இந்த பக்கம் திரும்பி நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சு. அவ்வளோதான், ரீசன்லாம் எதுவும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து டிஎன்பிசிலேருந்து பேங்குக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது என்ன கொஞ்சம் அடிஷ்னலாக ப்ரிப்பேர் ஆக வேண்டி இருந்துச்சு? அடிஷ்னலாக இங்கிலீஷ் தேவைப்படும் சார். அடிஷ்னலாக இங்கிலீஷ் மட்டும் ப்ரிப்பேர் ஆக வேண்டிய, மற்றபடி எதுவும் பெருசாக இருக்காது. மற்றபடி பெருசாக எதுவுமே வந்து. ஆனால் என்ன டிஎன்பிசியில் வந்து நம்ம எல்லாமே மேக்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் ஈஸியான லெவலாக பார்ப்போம். ஆனால் அங்கே எல்லாமே டிஃபிகல்ட்டி கொஞ்சம் ஹார்ட் லெவலில் பார்ப்போம். கொஞ்சம் ஹார்ட் லெவலாக வந்து இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும். டைமிங் தான். இப்போ அங்கே டிஎன்பிசியில் வந்து 25 கொஸ்டின் இருக்குன்னா டைமிங் எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் சீக்கிரமாக முடிச்சு, தமிழ் சீக்கிரமாக முடிச்சுட்டு அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. 20 மினிட்ஸ்னா 20 மினிட்ஸ்க்குள்ள அந்த 30 சம்ஸ் சால்வ் பண்ணணும், 35 சம்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் அது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அது மட்டும் நம்ம மற்றபடி அது பெருசாக உண்டு. கான்செப்ட் சேம் தான். ரீசனிங், மேக்ஸ் எல்லாமே கான்செப்ட் தான். அந்த ஃபாஸ்ட் டிஎன்பிசிக்கு அந்த ஃபாஸ்ட் தேவையில்லை. மேக்ஸ், ரீசனிங்லாம் இது கொஞ்சம் அதிகம். இதுக்கு வந்து ஃபாஸ்ட் வந்து தேவைப்படுது. நீங்கள் இப்போ டிஎன்பிசிலேருந்து சடனாக வந்து பேங்க் பக்கம் திரும்பினீங்க. இப்போ அந்த சமயம் எஸ்எஸ்சி பக்கம் ஏன் திரும்பல? எஸ்எஸ்சி பக்கம் ஏன் திரும்பினா, எஸ்எஸ்சி எக்ஸாம் டைமிங் கொஞ்சம் ப்ராசஸ் லேட் ஆச்சு சார். ப்ராசஸ் வந்து அந்த டைம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்சினா வந்து இயர்லி 3 எக்ஸாம் தான். எம்பிஎஸ்சி, சிஹெச்எல், சிஜிஎல். மற்ற எல்லாமே குவாலிஃபிகேஷன் வேறு மாதிரி இருக்கும். இது 3 தான் அட்டன் பண்ண முடியும். ஆனால் பேங்க் எக்ஸாம் அப்படி கிடையாது. ரயில்வே ஏன் திரும்பல? ரயில்வே சேம் ப்ராசஸ் தான் சார். ரயில்வே எக்ஸாம் இல்லை, மோர் தென் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் மோர் தென் 3 இயர்ஸ் வந்து ரயில்வே எக்ஸாம். எக்ஸாம்பிள் இப்போ ஆர்ஆர்பி, என்டிபிசி போட்டாங்க. 2023 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா 2024 தான் எக்ஸாம். ஓ 1 இயர் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாமே வந்து 1 இயர் வந்து ஆகும் ப்ராசஸ். இது அந்த ஒரு ரீசன் கிடையாது. பிலிம்ஸ் முடிச்சு 1 மந்த்ல பிலிம்ஸ் ரிசல்ட், திருப்பி 1 மந்த்ல மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுனால சரி ரைட்டு. இதனா வந்து இமிடியேட்டா நமக்கு வந்து அது 1 மந்த்லயே எல்லா ப்ராசஸும். எக்ஸாம் உங்களுக்கு சடனா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சேம் ப்ரிப்பரேஷன் தான். எல்லா எக்ஸாமும் ஈஸியா இருக்கும். எல்லாமே சேம் ப்ரிப்பரேஷன். இப்போ அங்க போகும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்சி அந்த 3 எக்ஸாம் தான் சேமா இருக்கும். சிஹெச்எல், சிஜிஎல், எம்டிஎஸ். அதை விட்டு நம்ம வேற போனோம்னாலே நம்ம
டிகிரி தேவை நம்மளுக்கு. டிகிரி தேவை. ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் எக்ஸாம்லாம் தேவைப்படுங்கும் போது அது தனியாக ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை சார், எல்லாமே சேம். இன்சூரன்ஸ் சேம், பேங்க் சேம், எல்லாமே சேம்னால எல்லாத்தையுமே ஒரே சிலபஸ். ஒரே சிலபஸ் தான். ஒரு இது ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னா எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசன் தான் சார், மற்றபடி இது பெருசாலாம். சரி சரி, ஓகே 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 ஓகே. பேங்க் டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு டெஸ்ட் வந்து போட்டிருக்கீங்க? டெஸ்ட்னா அது இப்படியே ஒரு 300 டெஸ்ட் மேலே போட்டிருப்பேன். ஃபிலிம்ஸ் ஒரு 300 டெஸ்ட்டுக்கு மேலே ஃபிலிம்ஸ் வந்து நீங்க போட்டிருப்பீங்க. மெயின்ஸ் வந்து எத்தனை டெஸ்ட் போட்டிருக்கீங்க? மெயின்ஸ் அதான் சார் ஒரு 100-150 டெஸ்ட். செக்ஷன்லாம் நிறைய போட்டிருப்பேன் சார், டெய்லி செக்ஷனில் தான். டெய்லி செக்ஷனல் டெஸ்ட் அதிகமாக போட்டு ஃபுல் டெஸ்ட் ஒரு 100-150 டெஸ்ட் கிட்ட போட்டோம். ஒரு 150 வந்து போட்டிருப்பீங்க. நீங்கள் என்னென்ன டெஸ்ட்லாம் வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்க? பேங்க் சைடில் வந்து என்னென்னலாம் கிளியர் பண்ணியிருந்தீங்க? நான் ஃபிலிம்ஸ் பார்த்தா எல்லாமே கிளியர் பண்ணி சார். ஃபிலிம்ஸ் எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. ஐபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிபிஓ, யூஐசிஎல் எல்லா ஃபிலிம்ஸும் கிளியர் தான். ஆல் ஃபிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே வந்து ஃபிலிம்ஸ் எல்லாம் கிளியர். ஓகே. மெயின்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் தான் எனக்கு ஆர்ஆர்பிபிஓனா நான் பெருசாக எடுத்துக்கல. சரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தானே எப்படி பாஸ் பண்ண போகிறோன்ட்டு அசால்ட்டாக போயிட்டேன். இதனா அதை கிளியர் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் கிளியர் தான், இன்டர்வியூல தான் கிடைக்கல ஆர்ஆர்பிபிஓ. ஓகே ஓகே ஓகே. மற்றபடி இது ஓகே தான். மற்றது எல்லாமே ஓகே தான். ஓகே தான். பெரிய லெவலில் வந்து இது பண்ணல. கொஸ்டினோட லெவல் வந்து அதே மாதிரி தான் சார் இருக்கும். சேம் பேட்டர்ன் தான். சேம் பேட்டர்ன் தான். டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்பலாம் சேஞ்ச் ஆகலை. டிஃபிகல்ட் லெவல் ரொம்ப இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஆனால் ஆர்ஆர்பியை கம்பேர் பண்ணும்போது ஐபிபிஎஸ் கொஞ்சம் ஒரு லெவல் இன்க்ரீஸ் தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஐபிபிஎஸோட எஸ்பிஐ கொஞ்சம் ஒரு லெவல் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஐபிபிஎஸோட எஸ்பிஐ கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வந்து எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். ஃபேமிலி நார்மல் ஃபேமிலி தான், மிடில் கிளாஸ் தான். ஓகே. அப்பா விவசாயம் தான், ஃபர்ஸ்ட் கண்டக்டராக இருந்தாங்க. அது ஆட்டோ ஓட்டினாங்க, அது அக்ரிகல்ச்சர் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. சரி நம்ம மைண்ட் செட்டு தான், சரி கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் போயிடணும் அப்படிதான். மற்றபடி அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. தங்கச்சி உண்டா? அவங்க காலேஜ் படிக்காங்க. அவங்களும் எதுவுமே பெருசாக வீட்லேயும் நல்ல சப்போர்ட் தான். எக்ஸாம் எதுனாலுமே இவ்வளோ டைம் ஆகுது அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் பீரியட் கொடுத்தா தான் நம்ம இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். அந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால படிக்கிறதுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அது எதுவுமே கேட்க மாட்டாங்க. படிக்கிறாங்க. அதனால ப்ளஸ் தான். அது வந்து ப்ளஸ்ஸா இருந்துச்சு. ப்ளஸ் தான் கண்டிப்பா. ஃபுல் அப்பா அம்மாவோட சப்போர்ட் இது கண்டிப்பா. இல்லைன்னா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இமிடியேட்டா வேலை கிடைக்கலையே, நீங்க ஏன் போல அப்படின்னு இது பண்ணல. ஓகே ஓகே. பெரிய சப்போர்ட் வந்து அப்பா அம்மா தான் மெயின்னு சொல்லணும். ஏன்னா நெருக்கடி கொடுக்காம இவங்களை வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் தென் ஒரு 2 years 2.5 years வந்து உட்காந்து இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா அப்பா அம்மாவோட சப்போர்ட் வந்து அவசியம். அவங்க ஃபர்ஸ்ட் அது கொடுத்ததுனால தான் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸாக இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ல போக முடிஞ்சிருக்கு. ஒருவேளை வந்து அவங்க வந்து கொடுக்கலன்னா நீ இமீடியட்டாக 6 மாதத்துலேயே வேலை வேணும் இப்படின்னு நிறைய பேரண்ட் வந்து எதிர்பார்க்கறது அந்த பசங்களோட இந்த டைவர்ட்டை வந்து கிரியேட் பண்ணும், கான்சன்ட்ரேஷன் வந்து உடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க அப்பா அம்மாவுக்கு தான் வந்து நம்ம தேங்க்ஸ் வந்து சொல்லணும். ஏன்னா அவங்க தான் பொறுமையாக இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த பொறுமை தான் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எதிர்பார்க்கறது. ஸோ அப்பா அம்மா பொறுமையாக இருந்த ஒரு காரணத்தினால இவங்களால எல்லா எக்ஸாமையும் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும். டெய்லி உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருந்துச்சு படிக்கும்போது? என்ன சார், ஃபுல்லாக படிப்பு தான். ஃபுல்லும் படிப்பு தான். ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், யூடியூப் அதெல்லாம் பார்ப்பேன். ஆனால் மற்ற டைம் படிக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். படிக்கும்போது கம்ப்ளீட் அவாய்ட். எக்ஸாம்பிள் ஒரு 10 to 1 படிக்கணும், படிக்கும்போது யூஸ் பண்ண மாட்டேன். நான் அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கொஞ்சம் சும்மா நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பேசுறது. ஓகே. அதே மாதிரி ஈவினிங். ஓகே. உங்களோட டீம் ஒர்க்கு, உங்கள் டீம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்காங்க? எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸு டிஎன்பிசிக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சார். பேங்க் ஃபுல்லாக நான் செப்பரேட்டாக தான் பண்ணேன். ஓகே. டிஎன்பிசி படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் எல்லாமே தான் படித்தோம். ஆனால் பேங்க் எக்ஸாம் பெருசாக இல்லை, எல்லாமே நான் தானே அது ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாமே டெஸ்ட் பண்ணதான். டெய்லி எக்ஸாமுக்கே நம்மளுக்கு டைம் இருக்கும். உங்கள் டீமில் உள்ளவங்களாம் வேலை கிடைத்து போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாருமே வேலை கிடைத்து போயிட்டாங்க. ஓரளவு பேசு. ஓகே ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படித்தா நல்லா இருக்கும் சார்? அது அவங்களோட ஒருத்தவங்களோட இதை பொறுத்து இருக்குது சார். ஏன்னா இப்போ சில பேர் 3 மணி நேரம் படித்தாலும் நல்லா எஃபெக்டிவாக படிப்பாங்க. சில பேர் சும்மா படிச்சுட்டே இருக்கான்னு சொன்னாலும் உடல டிஸ்ட்ராக்ட் ஆகி படிப்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 6 மணி நேரம் நல்ல ஃபோக்கஸ்டாக படித்தாலே 6 to 8 hours தேவைப்படும். 6 to 8 பேங்க் எக்ஸாம் பிலிம்ஸ் டைம் ஓட்டினா நம்ம 7 டெஸ்ட் போடும்போது அதுக்கே 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிரும். மற்றபடி ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி டெய்லி ஒரு 6 hours நல்லா படித்தாலே போதும். எக்ஸாம் டைம் ஓட்டி படிக்கும்போது ஒரு 8 hours. டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது கண்டிப்பாக 12 hours அது படிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. டிஎன்பிசிக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னா அவங்க போட்ட எஃபர்ட் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணிருக்காங்க. பிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணிருக்காங்க. மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர். டிஎன்பிசில வந்து என்னன்னா நம்ம ரிவிஷனுக்கே டைம் எடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிள் பாலிட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை படிக்கிறதுக்கே உங்களுக்கு. டிஎன்பிசி வந்து உங்களுக்கு இதுல ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சா பேங்க்ல?
கண்டிப்பாக ப்ளஸ் தான் சார். மேக்ஸ் ரீசனிங் அப்பமே பார்த்ததுனால கொஞ்சம் அது வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் ஈஸியாக கெயின் பண்ணாலும் இன்டர்வியூலாம் கொஞ்சம் ஈஸியாக பேச முடிஞ்சிருக்கு, நல்ல ஸ்கோரிங் வந்து பண்ண முடிஞ்சிருக்கு. பேங்க் இன்டர்வியூலேயும் நல்லா பண்ண முடிஞ்சிருக்கு. ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சதுனால இன்டர்வியூ நல்லா பண்ணலாம். ஜிகே வந்து நம்ம அதில் நல்லா வந்து இருந்திருக்கு. ஓகே ஓகே. ஸோ டிஎன்பிசிக்கு கொடுக்கக்கூடிய டைம் வந்து 12 hours பார்த்துங்க. பேங்குனா ஒரு 6 to 8 hours வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம ஒருத்தங்க வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஒரு எக்ஸாம் இல்லை, நிறைய எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னதுன்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து நம்ம என்னதான் நம்ம படித்தாலும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதபடி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு எக்ஸாம் தான் அவங்களால கிளியர் பண்ண முடியுது. ஆனால் மோர் தென் ஒன் எக்ஸாமை கிளியர் பண்ணவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்னதுங்கிறது நமக்கு தெரியாமே இருந்திருக்கு. இப்போ நீங்கள் அதை தெரிஞ்சிருக்கலாம், இவங்களோட என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி இவங்க எப்படி கிளியர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அவங்க போட்ட எஃபர்ட்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் நிறைய கேள்வியாக கேட்டுட்டேன். ஏன்னா அகாடமியோட ஆசிரியருங்கிற முறையில் எனக்கு வந்து ஹாப்பி. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து மேனேஜராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமையாக நான் பார்க்குறேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்த்துருக்கிறதா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் எனக்கு கேட்ட கேள்வியில் நான் கேட்டுட்டேன். இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வியை கேட்கறதுக்காக வேண்டி வராங்க. ஸோ நீங்களுமே வந்து கேள்வியை வந்து கேளுங்க. வெரி ஃபர்ஸ்ட் என்ன, நீங்க இப்போ சார்ட்ட பேசின வச்சு எனக்கு என்ன கொஸ்டின் வந்துச்சுன்னா, நீங்க எக்ஸாம் கிட்ட அணுகிற முறை வந்து ரொம்ப காமா இருந்துச்சு. பதற்றமும் இல்லை. அதான் சொன்னேன், பிலிம்ஸ்லாம் போகும்போது ரொம்ப கூலாக தான் போவேன். கேஷுவலாக தான் படிக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம்னா நமக்கு அங்கே போய் என்னை பொறுத்தவரைக்கும்னா கூலாக போனாலே எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்க முடியும். நான் என்னோட மைண்ட் செட்டு பதட்டத்துக்கே இருக்கக்கூடாது, ரொம்ப கேஷுவலாக இருக்கணும். எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பேங்க் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 100-200 டெஸ்ட் பிலிம்ஸ் போட்டிங்கன்னா எல்லா பிலிம்ஸும் நீங்கள் போகும்போது தெரியும் பாஸ் ஆயிடுவீங்க. எப்படி கொஸ்டின் வந்தாலும் நான் அதே மாதிரி தான் போவேன். என்ன பிலிம்ஸ் போனால் நான் எப்படியும் பாஸ் ஆயிடுவோம். அப்போ எப்போ எக்ஸாம் வச்சா என்ன ஸ்டார்ட் ஆகுதானே, எதுனாலுமே கொஞ்சம் கேஷுவலாக காமாக இருக்கிறது நல்லது. இந்த மைண்ட் செட் தான் மைண்ட் செட் அது நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும். பொதுவாக பாய்ஸுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும். கொஞ்சம் பொதுவாக கொஞ்சம் கேஷுவலாக இருப்பாங்க, வந்துடும், அது பிரச்சனை இல்லை. எஃபர்ட் நிறைய போட போட உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்துடும். தான் சொல்லுங்கள், ஒரு 200 டெஸ்ட் நீங்கள் போடுங்களேன் பிலிம்ஸு, கண்டிப்பாக நீங்களும் போகும்போது கேஷுவலாக போய்ட்டு கேஷுவலாக வருவீங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் ஒரு மைண்ட் செட் வந்துடும். நீங்கள் போடவே 50 டெஸ்ட்டாக போட்டிருக்கீங்க, பிலிம்ஸ் கட் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 65 இருக்குது, நீங்கள் எங்கேயே 60-65 தான் அடிக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு கேஷுவலாக இருக்காது. ஐயோ கொஸ்டின் எப்படி வருமோ தெரியலையே, நம்மளால் பாஸ் ஆகுமா, ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இங்கேயே 85-90 எடுக்கும்போது அங்கே எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் அது ஒரு மைண்ட் செட். அதுக்கு நிறைய டெஸ்ட் போகணும். டஃப் லெவல் கொஸ்டின்ஸ், டஃப் லெவலுங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் போட்டாலே போதும். ரொம்பவும் டஃப் லெவல் போட்டு வேஸ்ட் ஏன்னா கேட்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் செய்யறதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுதுன்னா நான் செஞ்சு பார்க்க மாட்டேன். ஏன்னா அங்கேயுமே நான் அந்த சமயம் செய்ய மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு டைமே 20 நிமிஷம் தான். பொதுவாக 35 கொஸ்டின் பிலிம்ஸ் இருக்குன்னு 20 நிமிஷத்தில் முடிக்கணும். ரொம்பவும் டஃப்பான சமயம் நம்ம நாலேஜ் கெயின் ஆகும், ஆனால் நான் செஞ்சு பார்க்க மாட்டேன், ஏன்னா வேஸ்ட்டு. அங்கேயும் நான் போய் செய்ய மாட்டேன். எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் எப்படி இருக்கோ கொஸ்டின் அதை தான் ப்ரிப்பேர் பண்ணும். ஆனால் என்னன்னா டஃப்பான கொஸ்டின் போட போட உங்களுக்கு என்ன ப்ளஸ் ஆகும்னா நாலேஜ் கெயின் ஆகும். ஈஸியான கொஸ்டின் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் டெய்லி நிறைய பண்ண வேண்டாம் டஃப்பான கொஸ்டின்ஸ். ஸ்டாண்டர்ட் அந்த எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் நீங்கள் கொஸ்டின் போட்டாலே போதும். பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் எதுவும் இல்லை. எக்ஸாம் தான். பேங்கை பொறுத்தளவுக்கு, டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு திருப்பி படிச்சுட்டே இருக்கும், ரிவிஷன் மட்டும்தான். ஏன்னா ஒரு வாட்டை படித்தாலும் மைண்டில் ஏறிடும். எக்ஸாம்பிள் பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் ஆனால் திருப்பி படித்தா மட்டும் தான் அங்கே அமெண்ட்மெண்ட் 103 அமெண்ட்மெண்ட் 105 அமெண்ட்மெண்ட் இருக்கும்போது மைண்டில் ஸ்டோர் ஆகாது. அப்போ நீங்கள் ஒரு 4-5 ரிவிஷனாவது பண்ணணும், அதுக்கு டைம் ஆயிரும். டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறோ அவ்வளோக்கு நல்லது. ஆனால் பேங்க் இந்த சைட்லாம் வந்துட்டு போது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் தேவையில்லை, டைம் கம்மியாக தான் இருக்கும். அப்படி எக்ஸாம் மட்டும் தான் போடணும். டெய்லி எக்ஸாம் தான், வேறு எதுவுமே இல்லை. வேறு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபுல் டைம் படிக்கிற மட்டும் தான் இருந்தீங்களா, இல்லைன்னா ஏதாவது ஹாபிஸ்லாம் பண்ணுவீங்களா? ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியல எல்லாத்தையும். இல்லை ஹாபிஸ் அதான் சொல்ல எதுவும் கிடையாது, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது அவ்வளோ, அதிலே மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும்ல, அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து புக் ரீட் பண்ணுறது, ட்ரா பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எதுனாலும் பண்ணலாம். அவ்வளோ கில்ட்டாக இருக்குது பண்ணல, டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படின்னு. இப்படி கிடையாது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 டெஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த ஒர்க்கு நீங்கள் முடிச்சிட்டீங்க. பிலிம்ஸ் சொல்லுவேன், மெயின்ஸ்னால் 2 டெஸ்ட் போட்டாலே போதும் பேங்கை பொறுத்தளவுக்கு. டிஎன்பிசினா இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் முடிக்கணும்னு வச்சுருப்பீங்கல்ல, அதை முடிச்சு அதுக்கப்புறம் ட்ராயிங் பண்ணுங்க, அவ்வளோதான். கில்ட்டாக இருந்தால் அது நம்ம மைண்ட் செட் ஃப்ரீ ஆகணும்ல. இப்போ எந்த நேரம் படிச்சா இருந்தாலும் மைண்டு கொஞ்சம் நம்மளுக்கே தெரியாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும். அப்போல்லாம் இருக்கக்கூடாது, சும்மா ஜாலியாக படிங்க, அவ்வளோதான். ட்ராயிங் பண்ணுங்கள், என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் பண்ணணும், ஆனால் படிக்கவும் செய்யணும், அவ்வளோதான். அந்த மைண்ட் செட் தான் வரணும், ஃப்ரீயாக அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற. அதான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு நாள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி பாலிட்டி முடிக்கணும், ஒரு 2 லெசன் முடிக்கணும் போதும், அவ்வளோதான். 2 லெசனு
டிராயிங் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு லெசன் படிங்க, டிராயிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெசன் படிங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் ஒரே நாள் 5 லெசன் படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம கம்மி பண்ணிக்கணும் படிக்கிறத. கம்மி பண்ணிட்டு நீங்கள் உங்களோட டிராயிங் பண்ணது, ஏன்னா படிக்கவும் செய்யணும், இதுவும் பண்ணணும். அப்போ தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். டெய்லி படிச்சுட்டே இருந்தாலும் என்னடா படிச்சுட்டே இருக்கும்னு டிஎன்பிசிலாம் படிக்கும்போது கண்டிப்பாக தலைவலி தான் வரும். ஏன்னா நிறைய மைண்டில் ஸ்டோர் பண்ணணும்ல. அதனால் ஜாலியாக படிங்க, என்னெல்லாம் தோணுதோ பண்ணுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஒரு ஃப்ரெஷரா காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? 0 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ளஸ். ஏன்னா நீங்கள் தேர்ட் இயர்லேயே வந்துருந்தீங்களா, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா தேர்ட் இயர் ஃபுல்லாகவே பேசிக் மட்டும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். ஃபுல்லாக என்னெல்லாம் கற்றுக்கணுமோ எல்லாமே பொதுவாக டிஎன்பிசி, பேங்க், எஸ்எஸ்சி எதுனாலுமே ஃபுல்லாக பேசிக் மட்டும் ஸ்ட்ரென்த் பண்ணிடுங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் போட ஆரம்பிச்சாலே இப்போ. ஆனால் அந்த 1 இயரில் எல்லா பேசிக்கும் ஸ்ட்ரென்த் ஆயிடும். 1 இயர் நல்ல டைம். பொதுவாக டிஎன்பிசி கொஞ்சம் ஓகே தான், டைம் கொஞ்சம் தேவைப்படும். நம்ம மற்றபடி பேங்க், எஸ்எஸ்சிலாம் 1 இயர் நல்ல டைம். பேசிக் ஸ்ட்ரென்த் பண்ணாலே போதும். நீங்கள் இப்போமே டெஸ்ட் போட்டு மார்க் அவ்வளோவா எடுக்கணும்னு தேவையில்லை. பேசிக் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு பேசிக் முடிச்சோன்னே காலேஜ் முடிச்சோன்னே நீங்கள் டெஸ்ட் போட்டாலே கரெக்டாக இருக்கும். 6 மாதம் போதும் டெஸ்ட் போட. ஆனால் பேசிக் ஸ்ட்ரென்த் பண்ண தானே டைம் ஆகும். நீங்கள் எந்த டைம் என்ன பண்ணலாம், சின்ன சிம்பிள் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். டாபிக் டெஸ்ட்டு, எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்னா டைம் அண்ட் ஒர்க் டாபிக் டெஸ்ட் மட்டும் போடுறது, ஃபுல் டெஸ்ட் போடாங்க. ஏன்னா நீங்கள் இப்போமே நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போட்டு மார்க் வரலன்னா ஐயோ நம்ம படிக்க முடியல, காலேஜ் போகணும், செமஸ்டர் இருக்கும், அதுவும் படிக்கணும் இதுவும் படிக்கணுங்கும் போது மைண்டு வராதில்ல, டைம் இருக்காது. அப்போ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். காலேஜ் கொஞ்சம் பார்த்துட்டு இது பேசிக் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு சின்ன டெஸ்ட் போட்டாலே போதும், அதே எனஃப் தான். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் போட்டாலே அழகாக தூக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம மைண்ட் செட்டு தான். ஈஸின்னு நினச்சா ஈஸி, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டெஸ்ட்டு போட 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 நீங்கள் சொல்லுங்கள், நிறைய சம் சால்வ் பண்ணுங்க இந்த 1 இயரில். பேசிக் நல்லா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டாலே உங்களுக்கு எக்ஸாம் நிறைய வரும் அடிக்கடி. எஸ்எஸ்சி, பேங்க் எல்லாமே வருஷம் வந்துகிட்டே இருக்கும். டிஎன்பிசியும் வருஷம் வரதான் செய்யுது. ஆனால் பிளான் பண்ணிக்கோங்க என்ன எக்ஸாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அது இது படிக்க தப்பு கிடையாது. ஆனால் டிஎன்பிசி வர டைமில் பேங்க் படிக்க முடியாது. பொதுவாக சொல்ல வரேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் அக்டோபரில் எக்ஸாம் வருதுன்னு நினைக்கிறேன், டிஎன்பிசி குரூப் 2, 2 எல்லாம் அதே டைமில் தான் பேங்க் இருக்கும். ரெண்டுமே கொண்டு போகிறது கஷ்டம் தான். ஏன்னா ஒன்று இது பண்ணால் அதான் பண்ணணும், அது நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ரெண்டுமே பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தானே, கண்டிப்பாக முடியாது யாராலையும். பேங்க் ஃபுல்லாக இறங்கிடுங்க அந்த டைமில் சொல்லுங்கள். இப்போ இந்த டைமில் எக்ஸாமே இல்லை, அப்போ நீங்கள் எக்ஸாம் படிக்கலாம் தெரியாது. ஆனால் அந்த எக்ஸாம் டைம் வந்து நீங்கள் பர்டிகுலராக டிஎன்பிசி மட்டும் படிக்கிறது நல்லது. ஏன்னா பேங்க் மட்டும் படிக்கிறது. ஏன்னா ரெண்டுத்தையும் போட்டு மைண்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும்ல, அது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக அது பண்ணிங்க, அவ்வளோதான், தப்பே கிடையாது. எக்ஸாம் இல்லாத டைமில் மற்றது ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிசி தான் முடிவு பண்ணிங்கன்னா டிஎன்பிசி படிச்சுட்டே இருங்க. டிஎன்பிசி எக்ஸாம் வரலை, அப்போ ஒரு 3 மந்த்ஸ் சும்மா தான் இருக்கணும். டிஎன்பிசி லைட்டாக படிச்சுட்டே இருக்கணும். மற்ற டைம் நம்ம பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். யூபிஎஸ்சி தான் கோலாக இருந்துச்சுன்னா நம்ம யூபிஎஸ்சி நல்ல சூப்பர் சாய்ஸ், நல்லா ட்ரை பண்ணுங்க. பொறுமை தான் ஆகணும். நீங்கள் என்னன்னா ஐயோ 1 இயர் ஆகிட்டு 2 இயர் ஆகிட்டுன்னு நினைக்கக்கூடாது. யூபிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு எல்லாம் சேமே தான், படிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லா எக்ஸாமும் எல்லாராலையும் முடியும். மைண்ட் செட்டு தான் கொண்டு வரணும். நான் சொல்லுவேன், எனக்கு பொறுமை கொஞ்சம் நார்மலாக இருப்பேன் சொல்லுவேன். அதனால சரி ரைட்டு யூபிஎஸ்சி படிக்கலாம் தான். சரி ரொம்ப டைம் ஆகுமா, அதனால் நான் சரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு தோணுமா மைண்ட் செட்டு, அதனால தான் படிக்கலை. என்ன படிக்கலாம், உங்களுக்குலாம் அதெல்லாம் நல்லா படிங்க. ஆனால் என்ன பொறுமை தான், வேறு எதுவுமே இல்லை. ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறமான்னு யோசிக்கக்கூடாது, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கணும். எஃபர்ட் டெய்லி. யூபிஎஸ்சிக்கு அப்படி தான், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும் கட்டாயம்லாம் கிடையாது. டெய்லி 6 to 8 hours படித்தாலே போதும், ஏன்னா நிறைய யூபிஎஸ்சினா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, நிறைய கற்றுக்கோங்க புதுசாக. நீங்கள் புக்கில் படிக்கிறத விட வெளியே கற்றுக்கிறது தான் ப்ளஸ். டிஎன்பிசி குரூப் 1 யூபிஎஸ்சிக்கும். ஏன்னா நம்ம மெயின்ஸ்லாம் எழுதும் போது புக்கில் உள்ளதை நம்ம அப்படியே எழுத முடியாது. எந்த அளவுக்கு வெளியே நாலேஜ் நீங்கள் அதிகமாக கெயின் பண்ணுவீங்களோ அதை வச்சு நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம். புக்கு 1 மணி நேரம் படிச்சிங்கன்னா நீங்கள் வெளியே உள்ளதை 2 மணி நேரம் படிக்கிறது உங்களுக்கு யூஸ். குரூப் 1 யூபிஎஸ்சி சொல்லிட்டுருக்கேன், பேங்க் அப்படி இல்லை. குரூப் 2க்கு புக்கே போதும். குரூப் 1 யூபிஎஸ்சிலாம் படிக்கும்போது வெளியே நிறைய தகவல் கற்றுக்கிட்டது, இன்டர்நேஷனல் நியூஸ்லாம் நல்லா பார்க்கணும். ஏன்னா புக்கு படித்தா நம்மளால் அப்படி எழுத முடியாது மெயின்ஸ்லாம். வெளியே நாங்களே தகவல் கற்றுக்கிறது நல்லது. யூபிஎஸ்சி நல்ல சாய்ஸ் தான், நல்ல சீசர்லாம் டெய்லி எஃபர்ட் போடுங்க. உங்களுக்கு இப்போ தான் காலேஜ் படிக்கும்போது நிறைய டைம் இருக்குமா, நீங்கள் நல்லா யூபிஎஸ்சி படிக்கலாம். எல்லோரும் காலேஜ் படிக்கணும், லாஸ்ட் நல்லா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஊர் சைட்லேருந்து ரொம்ப கம்மியாக தானே போகிறாங்க, அந்த அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. அவேர்னஸ்ங்கிறது என்னன்னா மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு வர மாட்டேங்குது. அவ்வளோ வருஷம் படிக்கணும், வீட்லேயும் படிக்க விட மாட்டாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. வீட்டில் கண்டிப்பாக படிக்க விட மாட்டாங்கல்ல, டைம் ஆகிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். எல்லாமே நல்லா சாய்ஸ் தான். ஆனால் என்னென்னா எஃபர்ட் போடணும். யூபிஎஸ்சி வந்துட்டு ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணிவிட்டு 3 வருஷம் ட்ரை பண்ணிவிட்டு மாறுறது உங்களுக்கே அது மைண்ட் இதாக இருக்கும். ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2-3 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 4 வருஷம் ஆனாலும் படிக்கும், அது மைண்ட் செட் வந்துட்டாலே போகும், அவ்வளோ. அது நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். மற்றபடி எக்ஸாம் அதுவும் ஈஸி தான், ரொம்ப டஃப்லாம் கிடையாது.
ப்ரிப்பரேஷன் பாய்ஸுக்கு பொறுத்தவரை கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் மைண்ட் செட்னால கொஞ்சம் எக்ஸாம் படிக்க மாட்டாங்க அவ்வளோவா. நீங்கள் நல்லா படிக்கிறாங்க கேர்ள்ஸ்லாம். சிசாட் எப்படி அது சிசாட் எப்படின்னா டஃப் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை டஃப்னு கிடையாது. சிசாட் என்ன ரீசன்னா இப்போ இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நார்த்தில் உள்ளவங்களாம் காம்ப்ரிஹென்ஷன் ஹிந்தியில் இருக்கும், அவங்க ஹிந்தி அடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு வந்து ஹிந்தி வராது, ஹிந்தி அவ்வளோவா இருக்காதுங்க. நம்ம இங்கிலீஷ் நாலேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா ஃபுல்லாக பேப்பர் ரீடிங் தான். இங்கிலீஷ் பேப்பர் ரீடிங். வேறு இப்போ மேக்ஸ் வந்து நீங்கள் என்னதான் சால்வ் பண்ணாலும் ஒரு சர்டன் டைமுக்கு மேலே அந்த ஆன்சர் வராது. பொதுவாக ஒரு சில கொஸ்டினுக்கு என்னதான் டைப் பண்ணாலும் அவங்க அப்படி தான் வச்சிருப்பான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 கொஸ்டின் கொடுக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 தான் அட்டன் பண்ண முடியும். இப்போ நார்த்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் விரும்புறாங்க. ஓகே. அவன் மேக்ஸ் வராது சால்வ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கே தெரியும்ல, ஒரு காம்ப்ரிஹென்ஷன் 5 minutes ரீட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி தான் அதில். ஆனால் மேக்ஸ் எப்படி செஞ்சு பார்க்கணும், வரலங்கும் போது வரலாம். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணது ரொம்ப ப்ளஸ். சிசாட்டை பொறுத்தளவு மேக்ஸ் ஒரு சர்டன் ஸ்டேஜ் தான், அதுக்கு மேலே ஆன்சர் வராது. அது அவனுக்கே வராது, அவன் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். ரொம்ப டாப்பருக்குமே ஆன்சர் வராது. ஆனால் ஈஸியான சம்மன் நம்ம சூஸ் பண்ணிடலாம். 30 கொஸ்டின் 15 கொஸ்டின் சூஸ் பண்ணிடலாம். ஆனால் மற்ற எல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தேவைப்படுது. நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, ஹிந்து பேப்பர், அதே போதும், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா டிஎன்பிசி படிக்கணும் என்ன ப்ளஸ்னா, இப்போ வந்து இங்கிலீஷ் புக்கு இருக்கும், தமிழ் புக்கும் இருக்கும்ல, ரெண்டுமே டைமில் படிக்கும்போது நம்ம ஊர் சைடில் உள்ளவங்க நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக சில பேர் இங்கிலீஷ் மீடியம் சிபிஎஸ்சிலாம் படித்தவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் நம்ம ஊர் சைடில் என்ன பிரச்சனைனா டக்குன்னு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது இல்லை. அவங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸாம் நீங்கள் பாலிட்டி படிங்கன்னு வைங்களேன், இங்கிலீஷ் புக்கையும் வச்சுக்கணும், தமிழ் புக்கையும் வச்சுக்கணும். ரெண்டு அட் டைமில் ரீட் பண்ணும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்படி நீங்கள் ஒரு 2-3 months ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி ஹிந்து நியூஸ் பேப்பர்லாம் போகும்போது டக்குன்னு, ஏன்னா ஃபஸ்ட்டே கொஞ்சம் புரியலண்ணா, எங்களுக்கு அப்படி தான் புரியாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹிந்து பேப்பர்லாம் யாருக்குமே தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதில்ல. எக்கனாமிக் டைம்ஸு இப்படி படிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பேப்பர் ரீடிங் தான், காம்ப்ரிஹென்ஷன் மட்டும்தான். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்ல நல்ல மார்க் எடுத்துருந்தாங்க. யூபிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் சிசாட்லாம் தான் கிளியர் பண்ண மாட்டாங்க. அதான் பிரச்சனையாக இருக்குது. சிசாட் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் வந்துடும், இங்கிலீஷ் பேங்க் எக்ஸாம் எல்லாமே. அந்த காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு இதில் யூஸ் ஆகும், பேங்க் யூஸ் ஆகும், எஸ்எஸ்சிக்கு யூஸ் ஆகும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா எக்ஸாமே இப்போ அப்படி இருக்குல்ல. டிஎன்பிசி மட்டும் தான் தமிழ் ரொம்ப நல்லது தான். அதை தாண்டி போகும்போது எல்லாமே இங்கிலீஷுங்கும்போது டெய்லி பேப்பர் ரீடிங் தான். மினிமம் ஒரு 1 hour ரீட் பண்ணது நல்லது. இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும்ல. ஏன்னா இப்போ இன்டர்வியூமே உங்களுக்கு கொஸ்டின் இங்கிலீஷில் தான் இருக்கும், பேங்க் எஸ்எஸ்சி எல்லாமே. அப்போ இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் பேப்பர் ரீட் பண்ணாலே போகும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணல நோட்ஸ் எல்லாம் எடுப்பீங்களா? நாங்க நோட் மேக்கிங்கே ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு, டைம் ரொம்ப எடுக்கும். நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஆனால் இந்த எக்ஸாம் தேவையில்லை, இது ஆன்லைன் எக்ஸாம் இல்லை, பேங்க் ஃபுல்லாகவே எந்த நோட்ஸும் தேவையில்லை. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நோட்ஸ் தான் எடுக்க மாட்டேன், சும்மா ரீட் பண்ணதான் ஆன்லைனில் பார்த்தேன், அவ்வளோதான். ஆனால் டிஎன்பிசி அப்படி இல்லை, நோட்ஸ் எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியாக அதை மெமரி மைண்டில் வச்சுக்கிட முடியும்னா மறந்து போயிடும்ல. இப்போ ரொம்ப நோட்ஸ் எடுக்க மாட்டேன். பாலிட்டி எக்கனாமிக்ஸில் இந்த முக்கியமானது அமெண்ட்மெண்ட்டு ஆர்டிகல்ஸு அதில் முக்கியமானது இருக்கும் தெரியுமா, அது மட்டும் தான் நோட்ஸ். ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கே டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. சில பேர் நோட்ஸ் எடுக்கணும் எல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்கல்ல, அது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. நோட்ஸ் எடுக்கிறது சிம்பிளாக இருக்கணும். அது நம்மளுக்கு வரலாம்னா பிரச்சனை இல்லை, விட்டுற வேண்டியதான். நோட்ஸ் எடுக்காமல் படிங்க, அவ்வளோதான். ஏன்னா நோட்ஸ் இப்போ எனக்கு நோட்ஸ் எடுக்கலாம் தெரியாது, நானும் அப்படி தான் எழுதிட்டே இருப்பேன் பெருசாக. ஆனால் நோட்ஸே எடுக்க மாட்டேன், புக்கு மட்டும், அவ்வளோதான். ஆனால் புக்கு ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு லைனும் ரீட் பண்ணுவேன், திருப்பி ரிவிஷன் பண்ணும் போதும். அப்போ உங்களுக்கு ஸ்டோர் ஆகும்ல. அப்படி அதுக்கு தான் சொல்லுங்கள், டிஎன்பிசி டைம் அதிகமாக தேவைப்படும். டெய்லி ஒரு 10-12 hours படித்தா மட்டும்தான் முடிக்க முடியும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் எடுத்துட்டிங்கன்னா 6th to 10th ரிவிஷன் பண்ணதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக வேணும். ரிவிஷனுக்கு மட்டுமே சொல்லுவேன். டிஎன்பிசி யூபிஎஸ்சிலாம் டைம் அதிகமாக கொடுக்கும், வந்துடும். அதெல்லாம் ஈஸி தான், நல்லா ட்ரை பண்ணுவேன். அதான் சொல்லுவேன், நோட்ஸ் வந்து உங்கள் எடுக்க தெரியணும். சும்மா நிறைய எடுத்தால் வேஸ்ட்டு தானே. அது சிம்பிளாக அது வந்துடும், ஃபஸ்ட்டு யாருக்குமே வராது, பெருசாக தான் எழுதிட்டு இருப்போம். நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டே, ஆனால் நல்ல பழக்கம் நோட்ஸ் எடுக்குது. ஏன்னா ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். நோட்ஸ் எடுக்கலாம் டக்குன்னு ஞாபகம் வராது, மறந்துடும். ஒரு இது நோட்ஸ் எடுக்க நல்ல விஷயம் தான். ஆனால் என்னன்னா சிம்பிளாக எடுக்க கற்றுக்கும். அது போக வந்துடும், எடுக்கணும்னே வராது. ஒரு 2-3 மாதம் நீங்கள் டெய்லி நோட்ஸ் எடுத்தீங்கனாலே ஈஸியாக வந்துடும். நான் பெருசாக எடுக்க மாட்டேன், ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் தான் எடுப்பேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஆக்சுவலி ரிலையன்ஸ் கிளியர் பண்ண ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குண்ணா. ஆனால் மெயின்ஸில் வந்துட்டு இது எப்படின்னா டு த கோர் ஈஸியாக பார்த்துட்டு டு த கோர் டிஃபிகல்ட்டாக பார்க்குறது, அந்த 10 days டைம்குள்ளே பார்க்குறது முடியாது, கஷ்டமாக இருந்துச்சு. தென் ரீசனிங் வந்துட்டு இதை பார்த்துட்டு என்னால் இந்த மெயின்ஸில் உள்ள ரீசனிங் கம்ப்ளீட் பண்ண முடியல.
புரியுது. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ட்ரிக் இருக்கா? நான் உங்ககிட்ட எனக்கு குவான்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ வராது. உங்களுக்கு குவான்ட்ஸ் ரொம்ப நல்லா வரும். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ப்ளஸ் இருக்கும். இந்த குவான்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க எந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏதாவது ஒரு ட்ரிக்கு யாருமே இதில் சொல்லிக் கொடுக்கலப்பா யூடியூப்பில், ஃபஸ்ட் டைம் நான் தான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் சாப்டர் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. அர்த்தமெட்டிக், சிம்பிளிகேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதில் ட்ரிக்குன்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது வருதோ அதான் ட்ரிக். இது உண்மைதான். மேக்ஸ் வந்தா மேக்ஸில் நீங்கள் ட்ரிக்கு நீங்களே கற்றுக்கலாம். இங்கிலீஷ் வந்தால் இங்கிலீஷில் ட்ரிக்கு நீங்களே கற்றுக்கலாம். மற்றவங்க சொல்லி அது பொதுவாக எதுக்கு ட்ரிக்கு யாருக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஒரு இது சொன்னாலும் அது உங்களுக்கு செட் ஆகலன்னா வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, 10 கொஸ்டின் 4 நிமிஷத்தில் போடணும் அப்படிங்கிற ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது வரலன்னா நீங்கள் இங்கிலீஷில் கூட்டிக்கணும், அவ்வளோதான் இம்ப்ரூவ்மெண்ட்டு. நம்மளால ஒரு சட்டன் அளவு தான் போட முடியும், அதில் எஃபர்ட் அதுக்கு மேலே வராதில்ல. இப்போ எவ்வளோ தான் போட்டாலும் ஒரு சிலரால் 35க்கு 20 கொஸ்டின் மேலே மேக்ஸ் ஸ்பீடு வராது. அது நம்ம என்ன சொன்னாலும் இதானே அவங்கள. ஆனால் அவங்க வந்து இங்கிலீஷில் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருப்பாங்க, ரீசிங்கில் நல்ல ஹை லெவலில் இருக்கும்போது அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நானுமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணப்போ அப்படி தான் பண்ணேன். எனக்கு குவான்ஸ் கொஞ்சம் மார்க் கம்மியாக வந்துருந்துச்சு. கட் ஆஃப் கூடி ஓரளவுக்கு வந்துச்சு. பட் என்னோட மார்க் வந்து இங்கிலீஷில் கூடி இருந்துச்சு. ஆனால் எனக்கு மெயின்ஸில் அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இங்கிலீஷில் என்னால் உண்மைனா மெயின்ஸில் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் வந்து இங்கிலீஷாக தான் வச்சுருப்பான். ப்ரிலிம்ஸில் ஈஸியாக இருக்கும். மெயின்ஸில் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே இங்கிலீஷ் லெவல் வந்து ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். எதுக்கானா இங்கிலீஷில் செக்ஷனல் கட் ஆஃப்னு வச்சுருவானா, அப்போ காம்படிஷன் கம்மி பண்ணிடலாம்ல, எல்லாரும் மார்க் போயிடும். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். எப்போதுமே அப்படி தான் இருக்கும். பேங்க் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு மெயின்ஸில் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அது நம்ம டெஸ்ட்டு போட தான் இருக்குது. எக்ஸாம் டெய்லி போட்டாலே பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. எவ்வளோ மார்க் வந்துச்சு இங்கிலீஷில்? இந்த மெயின் இதில் இங்கிலீஷில் வந்துட்டு நான் 30 கொஸ்டின் இருக்குமா, அதில் ஒரு 25+ எடுத்துருவேன். ஆனால் எனக்கு அது முழுசாக அந்த பேராகிராஃபை முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. காம்ப்ளிகேஷன் நான் வந்துட்டு முடிச்சிருவேன். முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ப்ரிலிம்ஸில் டைம் இருக்கும். மேபி வந்துட்டு 1 or 2 மார்க் அந்த எரர் ஸ்பாட்டிங்கில் போகும். பட் அது அப்படியே என்னால் அங்கே பண்ண முடியல. காம்ப்ளிகேஷனில் ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆமாம், மெயின்ஸில் இல்லை ஜென்ரலாக வந்து ஜம்பிள்ட் எல்லாமே ஸ்டோரி வைஸாக இருக்கும் ப்ரிலிம்ஸில். இதில் வந்துட்டு இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. ப்ராக்டிஸ் தான். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்து மெயின்ஸ் அப்படி தான் வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷ் மாதிரி இருக்காது. ஏன்னா காம்படிஷனில் கம்மி பண்ணணும்ல. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்லாம் வந்து மேத்ஸ் செக்ஷனல் கட் ஆஃபோட இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். செக்ஷனல் கட் ஆஃப் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா ஐபிபிஎஸ்லையுமே மேத்ஸ் என்ன காரணம், காம்படிஷனை கம்மி பண்ணணும். இங்கிலீஷில் செக்ஷனல் கட் ஆஃப் வைக்கும்போது கொஞ்சம் கம்மி, அதிலே காம்படிஷன் இதுதான் ரீசன், வேறு எதுவுமே இல்லை. டெய்லி ப்ராக்டிஸ் தான். மெயின்ஸுக்கு அதே தான், டெய்லி டெஸ்ட்டு, இங்கிலீஷ் டெஸ்ட்டு. நீங்கள் வரலான்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம், நார்மலாக சூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். மெயின்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஜம்பிள்டு அது கஷ்டமாக தான் இருக்கும். ஜம்பிள் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுங்க. எது ஈஸியான செக்ஷனுக்கும் இங்கிலீஷ் அதை சூஸ் பண்ணுங்கள். மெயின்ஸ்னு எடுத்துட்டாலே நம்மளுக்கு ஸ்பாட் எரர் இருக்கும், அது நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ ஜம்பிள்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது மாற்றி போட்டாலும் 2 தப்பாயிரும். ஆனால் அது ரொம்ப ப்ளஸ்ஸு. எடுத்தால் 5 மார்க் தொலையாக வரும், இதெல்லாம் போகும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதாக தான் இருக்குது. பெருசாலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். டெய்லி டெஸ்ட்டு, அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அது வந்துடும். டெஸ்ட்டு கம்மியாக இருந்தால் அந்த கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும். ப்ராக்டிஸ் தான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லணும்ல, ஒரு 100 டெஸ்ட் இங்கிலீஷ் நீங்கள் போடுங்களேன், நீங்கள் அடுத்த கொஸ்டின் என்கிட்ட கேட்க மாட்டீங்க, எனக்கு ட்ரிக் சொல்லுங்க அப்படின்ட்டு. உண்மை தான், ரீசனாக தான். ஒரு 200-300 டெஸ்ட் ப்ரிலிம்ஸில் போடுங்க, ட்ரிக்லாம் நீங்கள் யார்ட்டையுமே கேட்க மாட்டீங்க, உங்களுக்கே அந்த ட்ரிக் வந்துடும். ட்ரிக்னு ஒன்று கிடையாது, நம்மளா சூஸ் பண்ணதால தான் இருக்குது. எஃபர்ட் டெஸ்ட்டு தான், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு இங்கிலீஷில் மார்க் கூடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த சோர்ஸ் வச்சு படிச்சிருப்பீங்க? பேப்பர் மட்டும்தான். ஏன்னா எந்த சோர்ஸ் பார்த்தாலும் அது வராது. எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரோனோன்னு என்னதான் வீடியோ பார்த்தாலும் மைண்டில் ஸ்டோர் ஆகுதில்ல. அது நீங்கள் எதாவது சொல்லுதில்ல, ஒன்றும் இல்லை, காம்பினேஷன் நீங்கள் ரீட் பண்ணது உங்கள் மைண்டுக்கு தோணும் இதான் ஆன்சர் அப்படின்ட்டு, அதான் ஆன்சர், அவ்வளோதான். உண்மைதான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எத்தனை 100 வீடியோ பார்த்தாலும் சரி தான், அது வராது. இங்கிலீஷில் பெருசாக நீங்களே யோசிங்க, என்ன இருக்குது படிக்கிறதுக்கு. இப்போ ஸ்பாட் இருக்குமே நிறைய டவுட் யூடியூப்ல சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதுக்கப்புறம் அது வரணும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. ரீட் பண்ணும்போது உங்கள் மைண்டுக்கு தோணும் தப்பு இருக்குது, அது தப்பு, அவ்வளோதான். கரெக்ட்னா கரெக்டு. மேபி அது எல்லா இதுலேயும் கரெக்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 5ல் 3 கொஸ்டின் கரெக்ட் ஆயிடும். அது டெஸ்ட் போட தான் போதும், வேறு எதுவுமே தேவை. நீங்கள் வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணது வேஸ்ட்டு தான் டைம். நிறைய வீடியோ இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, அந்த 120 கிராமர் ரூல்ஸு அதெல்லாம் போடுவாங்க. எஸ்எஸ்சி பேங்க் எல்லாமே இருக்குது. அது என்ன தான் நீங்கள் பார்த்தாலும் டெஸ்ட்டு போடுற இது இருக்காது. டெஸ்ட்டு டெய்லி போட்டாலே போதும். பேங்க் பொறுத்தளவுக்கு மார்க் டெஸ்ட் தான். ஓகே.
போட 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 ஆட்டோமேட்டிக்காக அதான் சொல்லுங்கள் காம்ப்ளிகேஷன் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது ஆன்சர்னு தோணும் மைண்டில் அது ஆன்சர் அவ்வளோ கரெக்டாக தான் இருக்கும். வேற பெருசாக ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் இல்லை. உண்மைதான். என்னதான் வீடியோ பார்த்தா வீடியோ பார்த்துக்கலாம், அது எங்கேயும் யூஸ் ஆகாது. வீடியோ பார்க்கல, பார்த்தாலும் யூஸ் ஆகாது. ஆனால் ப்ரிலிம்ஸ் முடித்த உடனே மீன்ஸ் உங்களுக்கு ஒரு 10 to 15 days தானே டைம் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் அவ்வளோ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி தான் எனக்கு வந்துச்சு. ஆர்ஆர்பி பிஓ நான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்னால ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணாலே இப்போ வந்து மைண்ட் செட் தான். மெயின்ஸுக்கு நான் ப்ரிப்பரே பண்ணல, சும்மா நார்மலாக ஒரு 1 week தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். அதனால மெயின்ஸ் கிளியர் ஆகிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுலேருந்து நான் எல்லா மெயின்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். பிஓ கதை கிளர்க்கு எல்லாமே டைம் இருக்கும்ல, 2-3 மாதம் டைம் இருக்கும்னால அப்படி. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணும்போது நான் சும்மா நார்மலாக எனக்கு ப்ரிப்பரே பண்ணலை, சும்மா போய் எழுதிட்டு வரும் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட்ஸில் தான் போய் எழுதுறேன். அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு மெயின்ஸு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்களே ஃபுல்லாக மெயின்ஸ் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடணும். இப்போ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கல்ல, இனிமேல் ஃபுல்லாக மெயின்ஸ் பேட்டர்னாக தான் இருக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 1 week முன்னக்கூட்டி மட்டும் தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போட ஆரம்பிக்கணும். ஆனால் 1 weekலேயே நீங்கள் ஒரு 20 டெஸ்ட் 30 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ ஃபுல்லாக மெயின்ஸ் மட்டும் தான் போகணும். ப்ரிலிம்ஸ் ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டல ஃபுல்லாக மெயின்ஸே டெஸ்ட் போட்டுட்டே இருங்க. ப்ரிலிம்ஸ் டெய்லி ஒன்று போடுங்க, அவ்வளோதான். எக்ஸாமுக்கு முன்னக்கூட்டி ஒரு 20 days முன்னக்கூட்டி டெய்லி டெஸ்ட் ஆரம்பிச்சாலே போதும், அவ்வளோதான். மெயின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ப்ரிலிம்ஸ் அவ்வளோ, ப்ரிலிம்ஸ் தான் வந்துட்டுல வந்துடும், அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி. ஹாய்ண்ணா. ஹாய், எப்படி இருக்கீங்க? இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், கரஸ்ல போட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நீ எப்படி ஸ்டார்ட் பண்ணல எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஆனால் உண்மைக்குமே என்னன்னா நீங்கள் மட்டும் தான் கரெக்டான டைமில் வந்துருக்கீங்க. ரியாலிட்டியாக தான். நாங்களாம் காலேஜ் முடிச்சு 1 year அப்புறம் அந்த மைண்ட் செட்டில் வெளியெல்லாம் போய் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வரோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். காலேஜை பொறுத்தளவு பாஸ் ஆனால் போதும், அவ்வளோதான். சும்மா ஒரு டிகிரி வேணும், நார்மலாக படிச்சுட்டு. இப்போ தான் சொல்லுறேன்ல, அவங்களுக்கும் அதே தான். உங்களுக்கு பேசிக் மட்டும் ஸ்ட்ரென்த் பண்ணுங்க, நிறைய கற்றுக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. சும்மா கற்றுக்கிறதுக்கு மட்டும் தான் 3 years. என்னெல்லாம் கற்றுக்கணுமோ, எப்படிலாம் படிக்கணும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். இப்போமே நீங்கள் டெஸ்ட் போடுறது தப்பு கிடையாது. மார்க் வரலன்னு மைண்ட் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்ல, ஆனால் எல்லாம் பேசிக் கற்றுக்கோங்க. 3 years பொறுமையாக நார்மலாக கூலிங்காக படிக்கலாம். மற்றவங்களுக்கு டைம் இருக்காது இல்லை, காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, 1 yearல எக்ஸாம் வந்துடும், பாஸ் ஆகிடும். உங்களுக்கு அப்படி இல்லை, 3 years கழிச்சு தான் எக்ஸாமே அப்ளை பண்ணக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி வருங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், பொறுமையாக உட்காந்து 1 month டைம் வரைக்கும் பார்க்கலாம், தப்பே கிடையாது. அவங்களோட நம்ம நல்லா கெயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தெரியாத மெத்தட் கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க என்னன்னா, எக்ஸாம் அவங்களுக்கு வந்துடும், 3-6 மாதத்துலேயே வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா நார்மல் மெத்தடை மட்டும் பார்த்துட்டு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் மட்டும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, 3 years உங்களுக்கு டைம் இருக்குது. பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணிட்டு நிறைய கற்றுக்கலாம், நிறைய நாலேஜ் வளர்த்துக்கோங்க, அவ்வளோதான். எக்ஸாம் வந்து இப்போமே ரொம்ப இது பண்ணிக்கிற வேண்டாம், எக்ஸாம் வருதா அப்படின்ட்டு. ஃபுல்லாக ஜாலியாக படிங்க, நிறைய டைம் இருக்குல்ல உங்களுக்கு. 3 years எல்லாமே படிக்கலாம், யூபிஎஸ்சியே படிக்கலாம். உண்மை தான், யாருமே வர மாட்டாங்க. 12th முடிச்சுட்டு வரதான கஷ்டம் தானே, மைண்ட் செட் வராது படிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ரொம்ப நேரம் படிக்கணும்னு யோசிக்க வேண்டாம். இவ்வளோ கவர் பண்ணணும், பாலிட்டி கவர் பண்ணணும், கற்றுக்கோங்க, அவ்வளோதான். பாலிட்டியில் 5 லெசன் இருக்கா, 5 லெசன் பொறுமையாக படிங்க. இப்போ அவங்களுக்குலாம் டைம் இருக்கும், 1 வாரத்துக்குள்ளே படிக்கணும், 3 நாளுக்குள்ளே படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது இல்லை. அவங்க 1 வாரத்தில் படித்தாங்க, நீ 2 வாரத்தில் படிங்க, 1 மாதமே படிங்க, தப்பே கிடையாது. நிறைய டைம் இருக்கலாம், ஆனால் நிறைய கற்றுக்கலாம். இப்போ என்னன்னா, ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்கும் ஸ்லோவாக படிக்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு லைனை நீங்கள் 10 வாட்டை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அதை நீங்கள் திங்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னா நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அவங்களால அப்படி படிக்க முடியாது. ஃபாஸ்ட்டாக படிக்கணும்னால சொல்கிறேன், டைம் கம்மியாக இருக்கும் தெரியுமா, நீங்கள் நிறைய நேரம் படிக்கலாம், அது ரொம்ப ப்ளஸ். அதனால் பொறுமையாக படிங்க, நிறைய டைம் பண்ணுங்கள், காலேஜை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி இது நல்லா இது பண்ணுங்க, அவ்வளோதான். காலேஜ் லைஃப் தேவை தானே, இந்த லைஃப் தானே. ஏன் கரஸ் தானோ, சரி பிரச்சனை இல்லை, நல்லது தான், பரவாயில்ல. நல்ல நல்ல உண்மைக்குமே இது நல்ல ஆப்ஷன் தான் இது. ஏன்னா காலேஜ் போனாலும் படிக்க முடியாதுல்ல, இது நல்ல ஆப்ஷன் தான். நல்ல பொறுமையாக படிங்க, நல்லா அதான் சொல்லலாம், பேசிக் மட்டும் கற்றுக்கோங்க 3 years. ஆனால் டிகிரி லெவல் எக்ஸாம் ட்ரை பண்ணது நல்லது, பெஸ்ட்டு. ஸ்டார்டிங்லேயே போடுறது. உங்களுக்கு பொதுவாக வீட்டில் எப்படி சிச்சுவேஷன் தெரில, இல்லை என்ன சொல்லி ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி நல்ல போஸ்டிங் போனாலும் சூப்பர் தான். டிகிரி முடிச்சுன்னு எடுத்தால் நல்லா இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன்ல, இப்போ நாங்கள் இந்த ஜாப் பையாச்சு, இப்போ அடுத்து படிக்கணும்னு தோணா கூட மைண்ட் செட் வராது. உண்மை தான். ஏன்னா இப்படி வெளியே போகணும், ஊர் சுற்றணும், ஜாலியாக இருக்கணும், எல்லாருக்குமே அப்படி தான். அப்போ படிக்க மைண்ட் செட்லாம் வராது, அது ரொம்ப கம்மியான பேர் தானே வரும். நீங்கள் போகும்போதே கொஞ்சம் டிகிரி முடிச்சு டிகிரி லெவல் போஸ்டிங் போனால் நல்லாயிருக்கும். அது நீங்கள் சூஸ் பண்ணதில் தான் இருக்குது. உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நீங்கள் ஒரே பண்ணிக்கிற வேண்டாம், ஜாலியாக படிக்கலாம் டெய்லி, அவ்வளோதான். ஆமாம். பெர்வின். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி பிஎட். சூப்பர். டிஎன்பிசியா, பேங்க் எல்லாமே பொதுவாக நார்மல் கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி போய்ட்டு? கொஸ்டின் சால்வ் பண்ண நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல,
என்ன மாதிரி எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போடுறீங்க, டெஸ்ட் போடுறீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த எக்ஸாம் சால்வ் பண்றது? இப்போ நான் ஃபஸ்ட்டு மேக்ஸ்னால் ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் எல்லாம் முடிச்சிருவேன். பொதுவாக சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் டெஸ்ட் நிறைய போட்டு பார்த்துருவேன். டைம் ஒர்க்கில் டாபிக் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே ஓரளவு டாபிக் டெஸ்ட்டை முடிச்சுட்டு தான் அந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் செக்ஷனலாகவே வருவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா செக்ஷனல் ஸ்கோரிங் பார்ட் அதை நம்ம ஃபஸ்ட் சூஸ் பண்ணணும். ஓகே. லாஸ்ட் இயர் சிம்பிளிஃபிகேஷன் அதிகமாக இருந்துச்சு, 10 கொஸ்டின் கேட்பான். அப்போ 10 மார்க் எடுத்துடலாம். மெஜாரிட்டி 12 கொஸ்டின் கூட வரும். அந்த 12 கொஸ்டின் எவ்வளோ டைமுக்குள்ளே நம்மளால் சால்வ் பண்ண முடியும்? ஃபஸ்ட் நம்ம சூஸிங் தான் இருக்குது. ஈஸியான கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ணுறோங்களேன். சிம்பிளிஃபிகேஷன் சூஸ் பண்ணது நல்லது. ஆனால் சிம்பிளிஃபிகேஷனுமே 2 கொஸ்டின் டஃபாக தான் இருக்கும். 2-3 அதை விட்டுறணும், வராது. அதான் சொல்லலை, 13 கொஸ்டின் கேட்கான்னு வைங்களேன், 10 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். அந்த 10 கொஸ்டினை நீங்கள் ஒரு 3-4 நிமிஷத்தில் முடிக்க மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நிறைய டைம் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் அடுத்தது டிஐ போகலாம், டேட்டா இன்டர்பிரேஷன். அப்படி இதெல்லாம் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்பாங்க. இதெல்லாம் ஈஸியான சம்மெல்லாம் லாஸ்ட்டு தான். அப்ளிகேஷன் சம் நீங்கள் ஃபஸ்ட்டு தொடர்றது வந்து டைம் வேஸ்ட்டு. ஏன்னா வந்து 1 மார்க் தானே, அது மொத்தம் 10 கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் மற்ற பாட்டு உங்களுக்கு 25 மார்க் கவர் ஆயிருக்கும் போது நீங்கள் அதில் தான் அதிக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ளிகேஷன் சம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மென்சுரேஷன் எடுத்துக்கிட்டீங்களேன், ஃபார்மெல்லாம் போட்டு செஞ்சு பார்க்கணும், டைம் ஆகும். அதுக்கு நீங்கள் இதில் ஒரு 2 மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு ஷார்ட்கட்ஸ் எதுவும் ஷார்ட்கட்லாம் எதுவுமே கிடையாது, நார்மலாக தான் நான் ஸ்பீடாக போடுவோம், அவ்வளோதான். ஷார்ட்கட்டுன்னு அது உங்கள் இஷ்டம் தான். சில பேர் சொல்லி தருவாங்க ஷார்ட்கட்டு, சில பேருக்கு அது மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கே பாதி நேரம் போயிடும். நான் சொல்லுவேன் மல்டிப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். இப்போ நானும் சும்மா கையால் எழுதினா மல்டிப்ளை மைண்டெல்லாம் போட மாட்டேன். உண்மைக்குமே தான் 33 × 34 வராது, சும்மா அப்படி போட்டால். ஆனால் அதில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணணும், கையை கொஞ்சம் கொண்டு வந்துடும், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அப் டு 100 வரை ஸ்கொயர் ரூட் படிச்சுக்கோங்க. கியூப் ரூட் ஒரு 30-50 வரை படிச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்டு தேவையில்லை, கை ஃபாஸ்ட் கொண்டு வந்துடுங்க. ஸ்கூல்ல உள்ள அந்த ஃபார்முலாஸ் தான், அவ்வளோதான். ஃபார்முலாஸ் எதான் சொல்லுங்கள், எல்லாமே நார்மலாக தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணுறீங்களா தான் இருக்குது பேங்க்கை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஃபாஸ்ட்டு தானே, ஸ்பீடு மட்டும் தான் பேங்க்கில், வேறு எதுவுமே தேவையில்லை, வந்துடும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு செக்ஷனாக நல்ல ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் வந்து அதான் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட்டாக போடணும். ஆப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல்லாக ஒரு 500-1000 சம் செஞ்சு பார்க்கணும். டைம் டவுட்டில் ஒரு 100-200 சம் செஞ்சு பார்க்கணும். எல்லா டாப்பிக்லையுமே மினிமம் ஒரு 200 சம்மாக செஞ்சு பார்க்கணும். 100 சம்லாம் காணாது, மினிமம். மேக்ஸிமம் உங்கள் இஷ்டம் தான். செஞ்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட்டுக்குள்ளே போகணும். எடுத்தோடனே ஃபுல் டெஸ்ட்டு போனால் நம்மளுக்கு வராது. எல்லாருக்கும், எனக்கும் வராது, யாருக்குமே இருக்கும். வராதுன்ட்டு இல்லை, வரும். மார்க் அந்தளவுக்கு வராது இல்லை, அப்போது கொஞ்சம் மைண்ட் இதாக இருக்கும். அட்டன் பண்ண முடியுதா? அது நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா தனித்தனியாக போட்டு பார்த்துட்டு அடுத்த செக்ஷனல் போட்டுட்டு நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டாபிக் வைஸாக ஸ்ட்ரென்த் ஆகணும், நிறைய டெஸ்ட்டு போடுங்க. இப்போ ஃபுல்லாக டாபிக் டெஸ்ட்டாகவே போடுங்க, பிரச்சனை இல்லை. டாபிக் டெஸ்ட்டு போட்டு ஃபுல் டெஸ்ட் பண்ணுங்க. ரீசனிங் அப்படி தான், எல்லாமே டாபிக் தான். ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டி போட்டு பாருங்கள், அடுத்தது பசில், அதெல்லாம் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே ஃபுல் டெஸ்ட்டு போட்டால் அட்டம்ப்ட் இருக்காது. எனக்கும் அப்படி தான், எல்லாருக்கும் அப்படி தான். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோதான். நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? காலேஜ் லைஃப் எப்படி போகுது? ஏன் நல்லா என்ஜாய் பண்ணும்ல? என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி ஊர் சுத்த போயிடும், படிக்க முடிய மாட்டேங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் வந்துட்டு அது எப்படி ஹேண்டில் பண்ணிடு? கண்டிப்பாக ஊர் சுத்த போய் தான் ஆகணும். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போய்க்கணும், அவ்வளோதான். மற்ற நாள் படிக்க தவிர்க்க முடியாத மாதிரி திடீர்னு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும். நானும் அப்படி தான் போயிடுவேன். போயிட்டு வந்து படிங்க, போயிட்டு வந்து 10 to 2 படிங்க நைட்டு, அவ்வளோதான். நானும் போயிடுவேன், கண்டிப்பாக போகாமலாம் இருக்க மாட்டேன். ஃப்ரெண்டு கூட போயிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நைட்டு ஒரு 7 மணிக்கு கூப்பிடுதாங்க, வாட்சுமா போயிட்டு வரும் 50 போயிட வேண்டியதான். ஆனால் வந்துட்டு திருப்பி 10 to 12, 2 மணி அது வரை படிப்பேன். அப்படி மாற்றி படிக்கணும், அவ்வளோதான். போகாமலாம் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக போயிடணும். ஆனால் போயிட்டு வந்து படிக்கணும். சிசெட் அந்த மாதிரினா இப்போ பேங்க்ல இருக்க மாதிரி அந்த சிசெட் கொஸ்டின் வந்து இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி மாற்றி யோசிக்கிற மாதிரி கேட்காங்க. அது எப்படி யோசிக்கிறதுக்கு எப்படி கொண்டு வரும்? அது அதான் சொன்னால, இப்போ நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, வேறு எதுவுமே இல்லை. இது மட்டும்தான். அந்த கொஸ்டினை பார்த்தோம்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எந்த ஏதோ வேற பாஷையில் கொடுத்துருக்க மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே அவ்வளோ கஷ்டமான சம் செய்ய வேண்டாம், ஈஸியான சம் ஃபஸ்ட் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நார்மலான டிஃபிகல்ட்டி லெவல் அந்த அளவு இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில் இருக்கும் தெரியுமா கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஈஸி செய்யுங்க, அடுத்த மாட்ரேட் செய்யுங்க, அடுத்த டிஃபிகல்ட் இருக்கும். எடுத்தோடனே டிஃபிகல்ட்னா கண்டிப்பாக ஒரு வெறுப்பு வந்துடும், இதுக்கு போட்டு இதாகிட்டு ஒன்றுமே வராதில்ல, இதுவே பிடிக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நார்மலான சம் செய்யுங்க, அப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சிசாட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், நான் சொல்லுங்கள் ஃபுல் மைண்டு தான், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லுவீங்கல்ல, ஃபஸ்ட்டு ஒரு 2-1.5 வருஷம் நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போடுங்களேன், ஒரு 1 இயருக்கு மேலே
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அது சரி ஓகே இந்த சம் தான் அட்டன் பண்ணணும், இது அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். சிசாட்டை பொறுத்தளவுக்கு மேக்ஸோட நீங்கள் காம்ப்ளிகேஷன் வந்து எஃபர்ட் போடுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு வருதாங்க நேரத்தில். நம்ம இது அப்படி வரமாட்டேங்குது. மேக்ஸில் மட்டும் ரொம்ப டைம் ஆகுதுல நம்மளுக்கு. மேக்ஸுக்கு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணவே 20 minutes கிட்ட ஆயிடுது. அவங்க அந்த 20 minutes 5 காம்ப்ளிகேஷன் போட்டு போயிடும். உங்களுக்கு குவாலிஃபைங் தானே சிசாட்டு, அதனால் காம்ப்ளிகேஷன் நல்லா ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த அளவுக்கு கஷ்டமான சம் செய்ய வேண்டாம், வராது. நம்மளுக்கே கடுப்பாயிரும் என்னத்தை போட்டு அப்படின்ட்டு. ஈஸியான சம் செய்யுங்க. கொஞ்சம் ஒரு 2 மாதம் கழிச்சு கொஞ்சம் மாற்றிட்டு போங்க, திருப்பி ஒரு 2-3 மாதம் கழிச்சு கொஞ்சம் டிஃபிகல்ட் போங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஜிஎஸ் பிலிம்ஸ்லுமே இந்த ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணீங்க. அது சொல்லல, நிறைய என்ன பண்ணால் கொஸ்டின் சால்வ் பண்ணும். இப்போ நீங்கள் நிறைய டெஸ்ட் போடணும்னு சொல்கிறீங்க. டெஸ்ட் போட்டு அதை எப்படி ரிவ்யூ பண்ணுவீங்க? இல்லை அந்த டெஸ்ட் போட்டு போனால் போதுமா? இல்லை ரிவ்யூ பண்ணணும்ல. ரிவ்யூ வந்து எந்த மாதிரி? நான் என்ன பண்ணுவேன்னா எது தப்போ அதை மட்டும் ரிவ்யூ பண்ணுவேன். எது தப்போ அது மட்டும் ரிவ்யூ. ஏன்னா முதல்ல ஃபோக்கஸ் அந்த ஒரு கொஸ்டினை டெஸ்ட் போடுறவங்க முதல் ஃபோக்கஸ் வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது இருக்க மாட்டேங்கி. ஏன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டா அந்த ஒரு டெஸ்ட் போடுறோம்னா ரிவ்யூ பண்ணும்போது அதே ஃபோக்கஸ் வந்து இப்போ ஒரு கொஸ்டினை தெரியாத போது பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது, அது நல்லா ஃபோக்கஸ் ஆகுது. திருப்பி அதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருக்கு. 2வது டைம் பார்க்கும்போது சொல்லுவீங்களா அதே கொஸ்டினை? அதே கொஸ்டின் அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். 1 டைம் பார்த்தா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்னன்னா எல்லா கொஸ்டினும் பார்க்கும்போது ரொம்ப டைம் எடுக்குமா, மைண்ட் செட் வராது. பொதுவாக சொல்லுவாங்க ரொம்ப நேரம் ரிவ்யூ பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா தெரிஞ்ச கொஸ்டினை கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு தெரியாத கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். எந்த கொஸ்டின் தெரியலையோ அதை மட்டும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தாலே போதும். எல்லா கொஸ்டின் பார்த்தா டைம் ஆயிரும். ஐயோ ரிவ்யூக்கே நம்மளுக்கு டைம் ஆகுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் போது பார்க்கவும் தோணாது. ஒரு வாரம் பார்ப்போம் அவ்வளோதான், போக பார்க்க தோணாது இல்லை. அதுக்கு நீங்கள் 1 டைம் பாருங்கள், தெரியாத கொஸ்டின் மட்டும் நல்லா பாருங்கள். அதுலேயும் ரொம்ப கொஞ்சம் கொஸ்டின்லாம் புரியவே இல்லைன்னா விட்டுருங்க. எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டினே பெருசாக இருக்குது, 4-5 லைனுக்கு இருக்குது, இதெல்லாம் எதுக்கு போட்டு அப்படின்னு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிவ்யூ பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம அங்கேயும் போய் செய்ய மாட்டோம். ரியாலிட்டி தான். யூபிஎஸ்சி இருந்தாலும் சரி, டிஎன்பிசி இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி. டிஎன்பிசியை பொறுத்தவரைக்கும் பிலிம்ஸ் தேவைப்படும். ஆனால் யூபிஎஸ்சி பேங்க் எஸ்எஸ்சிக்கெலாம் நம்ம எலிமினேட் பண்ணுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஒரு 4-5 லைனுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, எத்தனை வாட்டை படித்தாலும் புரியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் நம்ம சம் அட்டன் பண்ண மாட்டோம். ஆனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகும். இப்போ யூஸ் ஆகணும்னாலும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த அசஸ்மெண்ட் ரீசன் அந்த மாதிரிலாம் நிறைய. ஆமாம், அதுதான் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி? கண்டிப்பாக எல்லாருக்கும் குழப்பம் தான் செய்யும். நீங்கள் கொஸ்டின் எடுக்கவங்களுக்கே தப்பாக தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. ரெண்டுமே கரெக்டாக இருக்க மாதிரி. ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். அது சும்மா அடிக்கிறது தான், ஃப்ளூக்கு தான். இது உண்மைதான். இப்போ நம்ம ஒன்று கரெக்ட்னு போட்டு போகிறோம், அவங்க தப்பும்பாங்க. நம்ம தப்புன்னு நினச்சா அவங்க கரெக்டும்பாங்க. ஏன்னா அவங்களே எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அசிஸ்டன்ட் ரீசனை பொறுத்தளவுக்கு இப்போ டிஎன்பிசி குரூப்லாம் நிறைய அசிஸ்டன்ட் ரீசன் வரும். இப்போ பிசி எழுதும் போதுமே நிறைய அசிஸ்டன்ட் ரீசன், எல்லாம் அசிஸ்டன்ட் ரீசன் மட்டும்தான் இருக்கும். அதான் சொன்னேன்ல, உங்களுக்கு மைண்டுக்கு தோணுதே போடுங்க, அவ்வளோதான். அந்த கொஸ்டினோட ஆன்சர் 4 கொஸ்டின் தள்ளி தான் அப்படிதான் இருக்கும். அவன் அப்படியும் சூஸ் பண்ணியிருப்பான். கொஸ்டின் ரீட் பண்ணது கொஞ்சம் நல்லா பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். அசிஸ்டன்ட் ரீசனுக்கு சும்மா போடுங்க, உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அது அதுக்குன்னே தனியாக. ஆமாம், உங்கள் மைண்டுக்கு தோணுது இது கரெக்டாக இருக்கும், ஆர் ராங்காக இருக்கும் அப்படின்னா யோசிங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் யோசிச்சுட்டு போங்க. ஏன்னா எல்லா இதுலேயும் அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா அவன் அப்படி தான் சூஸ் பண்ணலாம். அவன் வந்து என்னன்னா ஃபேக்சுவலை வச்சு சூஸ் பண்ணுவான். ஒரு சில இது அசிஸ்டன்ட் ரீசனே ஒரு சில இதெல்லாம் ஃபேக்சுவலை வச்சு சூஸ் பண்ணுவோம். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. மைண்டுக்கு தோணுதா போடுங்க, பார்த்துக்கலாம். கரெக்டானாலும் கரெக்டாக, தப்புனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் கரெக்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சா. மெயின்ஸுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ரொம்ப முக்கியம். எனக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கு எந்த மாதிரி வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் இது பண்ணு? ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் என்ன பண்ணாலும் பெருசாக எழுதலாம். பெருசா அது வராது. எனக்கும் வராது. இதாக இருக்குது. டாக்டர் எழுதி மாதிரி இப்படி இழுத்து. புரியுது, கஷ்டம்தான். நான் எல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த 2 லைன் நோட் வாங்கி எழுதி பாருங்க. அந்த எழுத்து பெருசாகும்ல, சும்மா டெய்லி ஒவ்வொரு பேராகிராஃபு. ஏன்னா வராது மெயின்ஸுக்கு. ஆனால் உண்மை ரியாலிட்டி என்னன்னா யூபிஎஸ்சிலாம் ஹேண்ட் ரைட்டிங் அந்தளவு பார்க்க மாட்டாங்க, கான்செப்ட் மட்டும் தான் பார்க்காங்க. கான்செப்ட் மட்டும் தான். ஆமாம். இப்போ நீங்கள் டிஎன்பிசி தான் அது புக்கு வைஸ் கொடுத்து நிறைய எழுதணும். யூபிஎஸ்சியில் அப்படி கிடையாது. அது அன்ரூல்டு பேப்பர் தான். 2 சைடும் ஸ்கேல் அளவு மார்ஜின் போட்டோம்னா கம்மியாக எழுதினாலே போதும். டிராயிங் போட்டு கவர் பண்ணிடலாம். இது உங்களுக்கு லைனாக இருக்கிறது தான் நிறைய எழுத மாதிரி இருக்கும் டிஎன்பிசியில். அங்கே அப்படி இல்லை, அன்ரூல்டு தான். அன்ரூல்டு தாங்கும் போது அது இல்லாமல் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்க்கவே மாட்டாங்க. சும்மா எப்படிலாம் கான்செப்ட் தான். கான்செப்ட் நியூஸ் பேப்பரும் இது எப்படி கனெக்ட் பண்ணுறது? நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அந்த எந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட்ங்கிறதே தெரிய மாட்டேங்குது. எல்லா நியூஸுமே நிறைய குவாலிட்டியும் இருக்குது. அது கரெக்டாக. அது எப்படின்னா நீங்கள் எந்த அளவு ஒரு சப்ஜெக்ட் டெப்த் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஒரு கான்செப்டாக வச்சு ரிலேட் பண்ணணுமா இல்லை எப்படி அதை ரிலேட்? இப்போ நீங்கள் வந்து பாலிட்டி இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லெசன் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 லெசன் நீங்கள் என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போ உங்களுக்கே அது தெரியும். டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் போது இதான் நியூஸ் பேப்பர்னா ஒரு 10 லைன் இருக்குன்னா இதில் 1 லைன் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். யார் சொன்னாலும் அது உங்களுக்கு வராது. நீங்களா ஒரு புரிஞ்சுக்கிடுவீங்க தெரியுமா, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். பாலிட்டி எக்கனாமிக்ஸ்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னன்னு நீங்கள் என்னைக்கு டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் எக்கனாமிக் நியூஸை பார்க்கும்போது அது உங்களுக்கு எது லிங்க் பண்ணணும்னு தோணும்.
இல்லை நம்ம மனப்பாடம் மட்டும் போயிட்டீங்கன்னு வைங்களேன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை, அது கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் நம்ம எடுத்து வச்சாலும் வராது. லிங்க் பண்ணுங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லிங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுதான் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வருது, இது பாலிட்டி அப்படின்ட்டு. ஆனால் அவன் தேவையில்லாத தான் கொடுத்துருப்பான் நியூஸ் பேப்பரில், அவ்வளோ படிக்க முடியாது. நீங்கள் அதான் சொன்னதில்ல, அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டனாலே உங்கள் கண்ணு வந்து கரெக்டாக அந்த இதுக்கு தான் போகும். எந்த லைன் தேவை ரீட் பண்ணிட்டே போகும்போது அது வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க பொறுமையாக. உங்களுக்கு காலேஜ் தானே தேடி நல்ல டைம் இருக்கும், பொறுமையாக நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் தான். பார்த்தோன்னே என்னடா இது ஏதோ பார்த்தா தலை தூரத்துக்கு வீசணும்னு தான் இருக்கும் இங்கிலீஷ்லாம். அதான் சொன்ன நான் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும், படிக்கவே தோணாது. அதுக்கு என்ன பண்ண, அதான் சொன்னல பாலிட்டியே படிக்கிங்கல்ல, எக்கனாமிக்ஸ் படிக்கிங்க, இங்கிலீஷ் மீடியம் புக்கு தமிழ் மீடியம் புக்கு வச்சு படிங்க. அதுவும் ஒரு வகையான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். ஈஸியாக உங்களுக்கு எந்த காலேஜ் ஸ்கூல்லாம் காலேஜ் ஸ்கூல் எங்கே படிச்சிங்க? திலகரா. ஓகே ஓகே. இல்லை பொதுவாகவே நம்ம ஊர் சைடு என்னன்னா எல்லாருக்குமே அப்படி தான், கொஞ்சம் டைம் எடுக்கல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ரிஹென்ஷன். நியூஸ் பேப்பர் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இங்கிலீஷ் இல்லாது எல்லாத்துக்குமே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் புக்கு தமிழ் மீடியம் புக்கு வச்சு சைமல்டேனியஸாக படிங்க. டக்குன்னு ஃபாஸ்ட் ரீடிங் நம்மளுக்கு கெப்பாசிட்டி வந்துடும். அப்படி போக 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 நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்க போதும். எல்லாமே படிக்க முடியாது நியூஸ் பேப்பரில், டைம் ஆயிரும்ல. முக்கியமானது மட்டும் பாருங்கள். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் குறிப்பிட்டது ரீட் பண்ணணும் அப்படின்னு வச்சாலே போதும். இப்போ ரொம்ப பெருசான யோசிக்க வேண்டாம், கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். போக போக வந்துடும். அவ்வளோதான், காலேஜ் தானே, ஜாலியாக படிக்க. வேற சும்மா கேளுங்க, அப்புறம் டைம் இருக்கு. சும்மா கேளுங்க, இதில் என்ன இருக்கு, கேளுங்க கேளுங்க. இந்த நியூஸ் பேப்பர் வந்து நோட்ஸ் மாதிரி எடுக்கணுமா? அது உங்களோட விருப்பம் தான். நோட்ஸ் எடுக்கவே எனக்கு தெரியாது, எப்படி எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். எனக்கும் தெரியாது. நோட்ஸ் எடுக்கிறது என்னன்னா கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தால் சிம்பிளாக எடுக்கணும். சிம்பிளாக எடுக்கிறதுலாம் விட்டணும், டைம் வேஸ்ட்டு. எடுக்காமலே மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் அந்த இது உங்களுக்கு மைண்டில் வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாலிட்டி ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் படிக்கீங்கன்னு வைங்களேன், அந்த ஆர்டிக்கலை புக்லேயே எழுதி வச்சுருங்க. புக்லேயே அது எந்த லெசன் நீங்கள் தோணணும். இப்போ கவர்னரை பற்றி ஒரு இது வருதுன்னா கவர்னர் லெசன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த இதில் எழுதி வச்சுக்கணும். நோட்ஸ் தனியாக எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த புக் சைட்லேயே புக்ஸு அந்த பர்டிகுலர் டாபிக் எங்கே இருக்குது, கவர்னர் டாபிக் தேர்ட் லெசனில் எங்கள் கவர்னரை பற்றி கொடுத்துருக்கோம், அங்கே எடுத்து வச்சுக்கணும். ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் நியூஸ் வந்தால், எக்ஸாம்பிள் ஏதாவது கேஸ் வருது, கேஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதை எடுத்து நம்ம எழுதி வச்சிடணும். அப்படின்னா தனியாக நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்க டைம் ஆகும். சிம்பிளாக எடுத்தால் பெஸ்ட்டு. உண்மைக்குமே நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா அது ஒரு ஹேபிட் தெரியுமா நம்மளுக்கு. நோட்ஸ் எடுக்கும்போது நல்லாயிருக்கும், நிறைய ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஆனால் சிம்பிளாக எடுக்கும். அது யார் சொன்னாலும் வராது, நம்மளுக்கா வந்தால் மட்டும்தான் உண்டு. சார் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய கேஸ்லாம் நீங்கள் எடுப்பீங்க. அப்போ அந்த கேஸில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து எடுப்பீங்க, அது எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? யாரு நீங்கள்? அதான் சொல்லுவாங்களா, கேஸ்லாம் வந்து நான் படிச்சு வச்சுக்கிடுவேன். படிச்சுட்டு கேஸை பற்றி ஃபுல் டெப்த்தும் வந்து படிச்சு அப்போல்லாம் படிக்க மாட்டேன். மேலே ஓரளவு எல்லாருமே அவ்வளோதான் படிக்க முடியாது இல்லை. முக்கியமான கான்செப்ட் என்னதோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த கேஸில் எப்படி இது இருக்குது, எந்த ஆர்டிக்கல் அதில் யூஸ் ஆகிருக்கு, ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அது சம்மந்தமாக நம்ம புக்கில் எங்கே இருக்குது அதை ரிலேட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். ஆர்டிக்கலும் அமெண்ட்மெண்ட் ரிலேட் பண்ணி நான் வச்சுக்கிடுவேன். அப்போ திருப்பி அந்த கேஸில் பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வரும். இந்த ஆர்டிக்கலும் அமெண்ட்மெண்ட் ஞாபகம் வந்துடும். அப்படி எல்லாம் நோட்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப ப்ளஸ் தான். அதான் சொல்லலாம், நோட்ஸ் எடுக்கணும் சிம்பிளாக எடுக்கணும். பெருசாக எடுக்கிறது நம்ம டைம் வேஸ்ட் தான். ஏன்னா திருப்பி படிக்கவும் நம்ம மைண்ட் செட் வராது. ஃபுல்லாக ஒரு நோட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு ஐயோ உலகான் இருக்கான்னு படிக்கலாம் கண்டிப்பாக முடியாது. இல்லை, எடுங்க, நல்லது தான். நோட்ஸ் எடுங்க, சிம்பிளாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. புக்கில் எழுதி, அதான் பெட்டர். இப்போ ஏதோ நியூஸ் படிக்கிங்க, அந்த நியூஸ் சம்மந்தம் புக்கில் எங்கே இருக்குது, எக்கனாமிக்கில் எங்கே இருக்குது, பாலிட்டியில் எங்கே இருக்குது, ஜாகிரபியில் எங்கே, புக்கில் எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் புக்கை எப்படி ரிவிஷன் பண்ணணும்ல, அதே டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் படித்த மாதிரி ஆச்சு. ரெண்டுத்துமே இது பண்ணிக்கலாம், அது ப்ளஸ் தான். ஆனால் பேங்கிங் அப்படி பண்ண முடியாது. பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக தான் படித்தாகும், அது தனி டாப்பிக்கில். பேங்கிங் தனியாக யூபிஎஸ்சி எஸ்எஸ்சிக்கு அதெல்லாம் வந்து டிஎன்பிசினா உங்களுக்கு கம்பேர்டு ஜிஎஸ் தான் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக வராது, ஒரு 10 கொஸ்டின் தான் வரும். ஆனால் பேங்கிங் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் தனி டாப்பிக்னால தனியாக படிக்க தான் உண்டு. தனியாக மொத்தமாக படிக்கும். மெயின்ஸ் வந்து இப்போ ஒரு டாபிக் கொடுத்தோம்னா எழுதுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு தாட்ஸ் கூட வரமாட்டேங்கி, 1-2 தான் வருது. அது எப்படி எழுதுறதுக்கு நீங்கள் இது பண்ணீங்க? இப்போ இங்கிலீஷ் வந்து ஒரு இதாக இருக்குது. இப்போ இங்கிலீஷ் வந்து எப்படி அதை மாற்றி எழுதுறதுக்கு? தமிழில் வந்துடும் அப்படி தானே? தமிழில் மைண்டில் வரும், ஆனால் இங்கிலீஷில் வராது. அது எந்த மாதிரி நீங்கள் வந்து முதல்ல இருக்கும்போது எப்படி அதை அப்ரோச் பண்ணீங்க? தமிழ் எழுதுங்க ஃபஸ்ட்டு. தமிழ்லே முடிஞ்சு போச்சு. ஒரு மாதம் தமிழே எழுதுங்க. தமிழில் ஃபஸ்ட் நிறைய எழுத கற்றுக்கோங்க. தமிழில் வந்து டாபிக் இப்போ ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு டாபிக் கொடுக்காங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட் தமிழில் நிறைய எழுதுங்க. ஒரு பக்கம் எழுதுங்க, 2 பக்கம் எழுதுங்க. தமிழில் எழுதிட்டே இருங்க, நிறைய கண்டென்ட் வரும்ல. அடுத்து இங்கிலீஷ் மாறுங்க. அவ்வளோதான். எடுத்தோன்னே இங்கிலீஷ் வரலன்னா இதான் பெட்டர், வேறு எதுவுமே இல்லை. தமிழில் மாறிட்டு அப்புறம் கொஞ்சம் தமிழில் ஃபஸ்ட் நீங்கள் எழுத கற்றுக்கணும்.
இப்போ தமிழ் எழுத வருது இல்லை, தமிழ்லேயே நம்மளால எவ்வளோ ஆண்டு எழுத முடியுது, ஒரு பக்கம் எழுத முடியாது, 2 பக்கம் எழுத முடியாது, அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டென்ட் ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 1 to 3 months பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் ஏன்னா ஒவ்வொரு பேராக எழுத ஆரம்பிங்க, வந்துடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கிராமர்லாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் சும்மா எழுதுங்க. கண்டென்ட் ஃபஸ்ட் தமிழ் கிரியேட் பண்ணுங்க, ஒரு மாதத்துக்கு ட்ரை பண்ணுங்க, அடுத்தது இங்கிலீஷ் மார்க் நல்லாயிருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, இங்கிலீஷ் எழுதுனா நல்லது, இங்கிலீஷ் ஏன்னா மார்க்கும் அதிகமாக வரும். திருக்குறள் எழுதுனா கூட அது இங்கிலீஷில் தான் எழுதணும். நாங்களும் இங்கிலீஷ் தான் எழுதணும். ஆமாம், வேறு வழி இல்லை, அதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். திருக்குறள் இது எல்லாமே நோட்ஸ் வந்துடும் இங்கிலீஷ், அது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. நம்ம ஸ்டார்டிங்னால உங்களுக்கு அப்படி இருக்குது, எழுத ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு இது படித்தோம்னா அது எப்போ ரிவைஸ் பண்ணணும்னே தெரில, திடீர்னு என்ன படித்தோடனே நான் இல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ரிவைஸ் பண்ணது ஒரு ஆர்டராக என்ன படித்தோம் அதை ரிவைஸ் பண்ண அந்த மாதிரி கொண்டு வர முடியல. அதுக்கு என்னவா நீங்கள் இந்த மாதிரி தான் சொன்னதில்ல, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கணும். எக்கனாமிக்ஸ்னால் எக்கனாமிக்ஸ் மட்டும் இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், அவ்வளோதான். எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் எடுத்தும் படிக்கலாம், எல்லாத்தையும் ஒவ்வொரு மணி நேரம் படிக்கலாம். ஆனால் கரெக்டாக படிக்க முடியாதுல, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கணும். எக்கனாமிக்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக படிப்பேன், அது மட்டும் படிங்க. நெக்ஸ்ட் வீக் பாலிட்டி ஃபுல்லாக படிப்பேன், அது மட்டும் படிங்க போதும். கடைசி டைம் நீங்கள் மொத்தம் லைட்டாக ரிவிஷன் பண்ணி வச்சுக்கணும். அதான் சொல்லுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டே டெப்த்தாக படிச்சிட்டிங்கன்னா அந்த கன்ஃபியூஷனே இருக்காது. முதல்ல படிக்கும் போதே இப்போ நீங்கள் ஒரு வாரம் எக்கனாமிக்ஸ்னா அந்த ஒரு வாரத்தில் எல்லாமே முடிச்சிடணும். இந்த லெசனில் உள்ள எல்லாம் 6th to 12th எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன். அடுத்தது எக்கனாமிக்ஸ் வரக்கூடாது, நெக்ஸ்ட் வீக் பாலிட்டி போயிடணும், கன்ஃபியூஷன் இருக்காது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா டெய்லி 1 மணி நேரம் பாலிட்டி, 1 மணி நேரம் எக்கனாமிக்ஸு, 1 மணி நேரம் பயாலஜி அப்படியும் படிக்கலாம். அது உங்கள் கூடிய இதை பொறுத்தா இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணது தான். ஏன்னா நான் சொன்னால் அது செட் ஆகாதில்ல. இப்போ நீங்கள் அப்படி பண்ணீங்க, அப்படி இது ஈஸியான மெத்தட். ஒரு வாரம்னா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படித்தாலே போதும், அந்த சப்ஜெக்ட் பற்றி ஃபுல் அவ்வளோதான் போதும். மற்ற சப்ஜெக்ட் நம்மளுக்கு மைண்டில் வராதியோ, பாலிட்டி படிக்கணும், இது மட்டும் படிங்க போதும். திரும்பி நெக்ஸ்ட் வீக் பாலிட்டி பார்த்துக்கலாம், அடுத்தது ஜாகிரபி படிங்க, அவ்வளோதான். டைம் இருக்கும்போது படிங்க. ஆனால் என்னன்னா எக்ஸாமுக்கு ஒரு 7-8 மாதம் முன்னூட்டே ஆரம்பிச்சிடணும். எக்ஸாமுக்கு ஒரு அப்போ தான் 2-3 ரிவிஷன் வரும், மறக்காது. 2-3 டிவிஷன் விட்டாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஆனால் தமிழை பொறுத்தளவுக்கு என்னன்னா, தமிழ் நீங்கள் வந்து கண்டிப்பாக டெய்லி ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கணும், மறந்துடும். தமிழ் டெய்லி ரிவிஷன். டிஎன்பிசிலாம் சொல்லுவாங்க, குரூப் 2 குரூப் 4 குரூப் 1 இருக்குல்ல, தமிழ்லாம் டெய்லி ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக ஃபேக்சுவலில் கண்டிப்பாக தமிழுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கிடணும். கண்டிப்பாக 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒதுக்கினா மட்டும் தான் படிக்க முடியும் தமிழை பொறுத்தளவுக்கு. அதுலேயே இலக்கணமும் கேட்காங்க. ஆமாம், இப்போ வந்து ரொம்ப ஈஸி கொஸ்டின் என்னையை பொறுத்தளவுக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு தான் நான் தமிழை சூஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா 85 மார்க் இலக்கணம் மட்டும்தான் இருக்குது. இலக்கணம் ஆமாம், நான் எழுதும் போது என்னன்னா 85 மார்க்கு ஃபேக்சுவல் கொஸ்டின் இருக்கும், 15 மார்க் தான், அந்த 30 மார்க் தான் இலக்கணம் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. தமிழுமே புரிஞ்சு படித்தா எல்லாமே அப்படி தானே, கான்செப்டாக படிக்கிறது என்றைக்குமே ஈஸி, ஃபேக்சுவல் தான் கஷ்டம். இப்போ தமிழ் பேட்டர்ன் வந்து எனக்கு பொறுத்தவரைக்கும் நல்லது தான். ஏன்னா 85 மார்க் கிராமருங்கும் போது நம்ம கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கான்செப்ட் மட்டும் ஈஸியாக இருக்கும். அந்த 15 மார்க் மட்டும் தான் நம்ம எஃபர்ட் போடணும் ஃபேக்சுவலாக. ஆமாம், அதனால் இப்போ ஓகே தான், கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இலக்கணத்தை பற்றி ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு எல்லாமே படித்தா நல்லது. 6th to 12th இலக்கணம் படித்தாலே போதும். 6th to 12th மட்டும் இந்த இலக்கணத்தை பற்றி இலக்கணம் மட்டும் கான்செப்டாக படிக்கணும், மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. கான்செப்டாக கான்செப்டை படித்தா ஈஸியாக இருக்கும். கிராமர் இங்கிலீஷ் கிராமர் அப்படி தான், டிஎன்பிசி சொல்லிட்டுருங்க, அந்த குரூப் 2க்குலாம் இங்கிலீஷ் ஒன்றும் இல்லை, கான்செப்டாக படித்தா ஈஸியாக இருக்கும். டிஎன்பிசி நிறைய வந்து அதான் சொன்னேன், அது யாருக்குமே கஷ்டம் தான் அது. நான் சொன்னேன்ல, நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோணும் இந்த இடத்துல எரர் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ரூல்ஸ் பார்த்ததும் அந்த இடத்துல நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, அந்த இடத்துல ஸ்ட்ரைக்காக வராது. ஏன்னா எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, 120 ரூல்ஸ் இருக்குமாங்க, எல்லா ரூலும் நம்மளால் மைண்டில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பர்டிகுலர் அந்த டயத்தில் முடிக்கும் போது அது வராது. பொதுவாக ஒரு சில பேருக்கு வரலாம், மெஜாரிட்டியான பேர்னா அந்த டைமில் ஸ்ட்ரைக் ஆகணும்ல, அதுக்கு நீங்கள் ரீட் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணது நல்லது. காம்ப்ரிஹென்ஷன் தப்பானா ஆகிட்டு போகுது, பிரச்சனை இல்லை, அடுத்த கொஸ்டின் மார்க் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். வேற என்ன பண்ணுங்க. பேங்க் எக்ஸாம் எழுதிங்க, அப்படி ட்ரை பண்ணுவேன், எல்லாமே எல்லாம் ட்ரை பண்ண கிடைச்சோம். ஆனால் ஈஸியாக தான் இருக்குது, எல்லாமே எஃபர்ட்டெல்லாம் நம்ம போனதில் தான் இருக்குது. எதுனாலும் சும்மா ஜாலியாக போய் எழுதுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆகும், வர மாட்டேங்குது. நல்லது தான், அது நல்லது தான், அப்படி தான் இருக்கணும். இல்லை பொதுவாகவே அப்படி தான், அப்படிதான் நல்லது. நல்லதுதான். வேற எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்.
இப்போ நீங்க பேங்க் எக்ஸாம் எழுதி மெயின்ஸ் போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அந்த இன்டர்வியூ செஷன்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்டர்வியூ செஷன் ரொம்ப டஃப்பாலாம் இல்லை. ஏன்னா எப்படி நம்ம படிச்சு போனது கேட்க மாட்டாங்கல்ல. பொதுவாக நார்மலாக தான் கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜ் தான் கேட்பாங்க. பேங்கிங்கும் போது பேங்கிங் டேர்ம்ஸ் கொஞ்சம் கேட்போம், அது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டு போயிடுவோம். பொதுவாக பேங்கிங் டேர்ம்ஸ் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்காது. எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஸ்கூல் புக்லேயே படிக்கீங்கல்ல, செக்கு, டிடி, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஃபாரின் ட்ரேடு, ஃபாரின் ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஜென்ரல் நாலேஜ் பார்ப்பாங்க. என்ன கேட்டாலும் நீங்கள் எப்படி சமாளிக்கீங்க, ஆன்சர் எப்படி பண்ணணும், அவ்வளோ. லாங்குவேஜ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஐபிபிஎஸ்லேருந்து இங்கிலீஷில் தான் கேட்பாங்க. ஆர்ஆர்பி தமிழில் கேட்பாங்க. ஏன்னா ஐபிபிஎஸ் வந்து ஆல் இந்தியா போஸ்டிங்னால கொஸ்டின் ஃபுல்லாக, ஏன்னா பேனல் மெம்பர்ஸ் எல்லோரும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஹிந்தி நார்த்தில் உள்ளவங்க இருப்பாங்க, மேபி அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்க இருப்பாங்க போது கண்டிப்பாக இங்கிலீஷ் தான். ஆனால் தமிழ் பர்சன் இருப்பாங்க, தமிழ்லையும் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் மெஜாரிட்டி இங்கிலீஷ் தான் அதிகமாக இருக்கும், ஏன்னா அது ஆல் இந்தியா போஸ்டிங்னால. ஆனால் ஆர்ஆர்பி எப்படி இல்லை, தமிழ்நாடு போஸ்டிங்னா ஃபுல் கொஸ்டின் தமிழில் தான் இருக்கும். இன்டர்வியூ அதான் சொல்லுவாங்க, இன்டர்வியூலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், எந்த அளவு அவங்கள ஃபேஸ் பண்ணுறீங்களா தான் இருக்குது. தெரியலனா தெரில, அவ்வளோதான். நர்வஸ் ஆனால் தைரியமாக சொல்லணும். உங்களுக்கு இருந்துச்சா படபடப்பு அந்த மாதிரி? சொல்லணும்னா அவ்வளோவா இல்லை. போகும்போது எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். உள்ளே போகும்போது படப்பட்டப்போ இருக்கும், உள்ளே போனதுக்கப்புறம் இருக்காது. போகிற வரை தான் இருக்கும். நீங்கள் முன்னாடி போய் உட்காந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா அவங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சவங்களா, அதுக்கு பதில் சொல்லுவங்களா மைண்ட் செட்டே ஓடிட்டு இருக்கும்போது பதட்டமாக எதுவுமே இருக்காது. முன்னாடி வரை எல்லாத்துக்குமே இருக்கும். வெளியே உட்காந்துருப்போமா, கண்டிப்பாக படபட இருக்கும். உள்ளே போய் டோரை திறக்க வர அப்படி தான் இருக்கும். உள்ளே போய் உட்காந்தா எல்லாமே போயிடும். ஏன்னா அவங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, சொல்லணும், அதை தான் நம்ம மைண்ட் யோசிக்குமே தவிர இந்த இதெல்லாம் நம்மளுக்கு இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டே 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணது நல்லாயிருக்கும். கொஞ்சம் தைரியமாக போகலாம். பயப்படலாம் வேண்டாம். இன்டர்வியூலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி தான். ஜென்ரலாக கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனாலே, தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணதும், அவங்க என்ன பார்க்காங்கன்னா, ஒரு விஷயத்தை அவங்க சமாளிக்காங்களா இன்டர்வியூவில், அவ்வளோதான். மற்றபடி எல்லா இதுக்கும் ஆன்சர் தெரியணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கும் தெரியாதான், நம்மளுக்கும் தெரியாதான். அவங்க வந்து எப்படி சமாளிக்காங்க அதுதான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் தெரியாதுன்னு கொஞ்சம் பொலைட்டாக அவங்கள்ட்ட சொல்லணும், அவ்வளோதான். மற்றபடி இன்டர்வியூலாம் பெருசாலாம் இல்லை. பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் இன்டர்வியூ, அவ்வளோதான். உங்கள் பர்சனாலிட்டியை செக் பண்ணுதாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஒரு விஷயத்தை எப்படி சமாளிப்பீங்க, அவ்வளோதான். மற்றபடி ரொம்பலாம் ஈஸி இல்லை, பெருசு ஈஸி தான். நீங்கள் அதான் சொன்னால் 2-3 இன்டர்வியூ போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் முன்னாடி வந்து அவங்கள கொஸ்டின் கேட்க சொல்லுங்கள். நாங்களாம் அப்படி தான் கேட்டோம். ஸ்வேதான்னு ஒருத்தவங்க பாஸ் ஆகி போனாங்க. அவங்க ஃப்ரெண்டில் இங்கே இருப்பாங்க, நாங்கள் உட்காந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்போம், அவ்வளோதான். 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாகிடும். ஆனாலும் பேங்க் எக்ஸாம்லாம் பேங்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகணும். பொதுவாக இப்போ டிஎன்பிசிக்கெலாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது ஃபுல்லாகவே நார்மலாக ஜென்ரலாக தான் கேட்பாங்க. பேங்க் எக்ஸாம் போது பேங்கை பற்றி பர்டிகுலராக கேட்பான். அப்போ பேங்கிங் டேர்ம்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு போகணும் நல்லது. எக்ஸாம்பிளுக்கு சர்ஃபேஸ் ஆக்ட்னா என்ன, பேங்கிங்னா என்ன, அந்தளவு தான், ரொம்பலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும் படிங்க. யூபிஎஸ்சி டிஎன்பிசி பிரச்சனையே இல்லை. இன்டர்வியூ சும்மா நார்மலாக போகலாம். ஏன்னா அவன் எப்படினாலும் கொஸ்டின் கேட்பான், என்ன கேட்பான்னு தெரியாது இல்லை. அதனால் ஈஸி நம்ம சமாளிக்கணும், மற்றபடி எதுவும் இல்லை பெருசாக. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் காம்படிட்டிவ் இந்த குரூப் 2லாம் எழுதியிருப்பீங்க. அதில் வந்து மேக்ஸ் இப்போ ஸ்டார்டிங் நீங்கள் வந்திருப்பீங்க. வந்து மேக்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே புரியல. தெரிஞ்ச இங்கிலீஷும் அதை பார்த்துட்டு மறந்துடுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை, டிஎன்பிசி இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ரியாலிட்டியே தான். 6th to 10th தானே டிஎன்பிசி இங்கிலீஷ். நான் ஃபஸ்ட்டு டிஎன்பிசி தான் படித்தோம். அது இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. பேங்க் கொஞ்சம் கஷ்டம் தான். 6th to 10th ஃபஸ்ட்டு படித்து எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள், கஷ்டமாக இருக்கும். அது உட்காந்து பார்க்குறோம், தனியாக உட்காந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு புரியுதுங்க. எல்லாரும் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியாத மாதிரியே மாதிரி இருக்கு. தனியாக உட்காந்து பாருங்கள், அவ்வளோதானே. இல்லை, நம்ம மைண்ட் செட்டு தானே. நம்ம தனியாக உட்காந்து பார்த்தா அந்த மைண்ட் செட் வரலாம். தனியாக உட்காந்து பாருங்கள். ஏன்னா சேர்ந்து படிக்கும்போது ஐயோ அவங்களுக்கு அது வருது, நம்மளுக்கு வரலைங்கிற ஒரு இது வரும். அப்படி யோசிக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்தால் வருது, வரலன்னா போதுன்னு விட்டு போயிட்டு இருக்கணும். இல்லை, உண்மை தான். எல்லாத்துக்கும் வரது நம்மளுக்கு வரணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு வந்தால் ஓகே, நம்மளுக்கு எப்போ வருமோ அப்போ வரும், அவ்வளோ. இல்லைன்னு தனியாக உட்காந்து பாருங்கள், அதான் பெட்டரு. அப்படி யோசிக்கவே வேண்டாம். ஈஸி தான் மேக்ஸ். தான் சொன்னால் நிறைய சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 6th to 10th மேக்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்கள் நம்ம டிஎன்பிசிக்கு. அடுத்த லெவல் போங்க. ஓகேண்ணா, ஓரளவுக்கு எனக்கு நீங்கள் சொன்ன இதுலேயே ஓரளவுக்கு என்னன்னா இன்னும் நம்மளை நிறைய டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொன்னதில் வச்சு புரிஞ்சுது. எனக்குமே இங்கே போக வீட்டில் அந்த நைட் டைம் அது அந்த டைமை தான் மேனேஜ் பண்ண முடியல இப்போதைக்கு. இப்போ உங்கள் வீட்டுக்கு போனோன்னா நைட் அந்த கொஞ்சம் டைமில் கொஞ்சம் அளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண முடியுது. அதை எப்படி? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் எத்தனை மணிக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க எக்ஸாம் படிக்கிறதுக்கும்? எங்கள் வீட்டில் சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஒரு 7 நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டே இருக்கும்.
வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் என்னதான் படிச்சுட்டு இருந்தாலும் அப்படிதான் படிச்சுட்டே இருக்கணுமா நீங்க? கரெக்ட் தான், அதை அப்படிதான் சொல்லுவாங்க. ஃபுல் டைம் படிச்சுட்டே இருக்கணுமா? இல்லை நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஏமா நான் ஒரு 3 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் பாருங்க. 2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு வேலை பண்ணணும் அவ்வளோதானே, நான் பண்ணதான் 2 மணி நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளோதான். அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் இப்படி சொல்லணும்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் பண்ணணும். பொது எல்லா கஷ்டம் தான், பாய்ஸ்க்கு வேலை இருக்காது, கேர்ள்ஸ் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, அவ்வளோ. அப்படி சொல்லுங்க, ஒரு 2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத, இப்போ நான் தானே பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். யார் பாஸ் ஆகணும் கேளுங்க வீட்டில், அவ்வளோதானே. நம்ம அப்பா அம்மா தானே, அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கண்டிப்பாக புரியுது. அதான் அந்த டைமிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 2 மணி நேரம் என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு மினிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்த இடத்துல நிற்காம படிக்கணும். படித்தா ஒரு நாளைக்கு நீங்கள் 3 மணி நேரம் படித்தாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்சியாக 3 மணி நேரம் படிச்சுட்டு எழுந்து போயிட்டே இருக்கும். எனக்கு வந்து நோட்ஸ் எடுத்தா மட்டும்தான் அதை ரீகால் பண்ணவோ இல்லை அதை படிக்கவோ முடியுது. ஒரு புக்கு என்ன எடுத்தாலும் எனக்கு நோட்ஸ் எடுத்தா மட்டும்தான் அதை என்னால் டக்குன்னு ஓரளவுக்கு ரீகால் பண்ணிக்க முடியுது. ஆனால் அது ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மியாக தான் படிக்க முடியுது. நியூஸ் பேப்பர் படிச்சேன்னா அது போக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் தான் படிக்க முடியுது. புரியுது. இப்போ நோட்ஸ் எடுக்கிற டைம் அதிகமாகுது தானே. ஆனால் அது ப்ளஸ் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ஒரு லெசனை ஃபுல்லாக சிம்பிளாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா, அடுத்து நீங்கள் புக்கை இது பண்ண வேண்டாம், நோட்ஸ் மட்டும் எடுத்தாலே போதும்ல. அது டைம் ஆக தான் செய்யும், அதெல்லாம் யோசிக்காதீங்க, பார்த்துக்கலாம். அது ஈஸி. நான் மேக்ஸ் தான் படித்தேன், ஆனாலும் இப்போக்குள்ள மேக்ஸ் எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. நான் அப்போ இல்லை அது பிஎஸ்சி மேக்ஸ், அது வேற இல்லை. அது புரியுது. தியரி கான்செப்டா பார்த்துட்டு இந்த மேக்ஸ் சாதாரண மேக்ஸ் தான், அதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கே வந்து நீங்கள் எல்லாமே ஃபார்முலாவே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அது பிரச்சனை இல்லை, வந்துடும். டெய்லி எஃபர்ட் பண்ணி எப்படி டைம் ஒர்க்லாம் இருக்காதோ, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே இருக்காது. இது எல்லாமே 10th லெவல் மேக்ஸ் தானே. இப்போ பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி, சிசெட் எல்லாமே 10th லெவல். அது அப்படியே அங்கேயே விட்டாச்சு. இப்போ மறுபடியும் புரியுது. ஆனால் உங்களுக்கு வந்துடும், பொதுவாகவே சொல்ல வரேன். இப்போ நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன்ல, பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்கள பிகாம் ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எம்காம், இப்போ பிஇக்கு ஓகே தான், மற்றபடி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிகாம் எம்காம் போது பிஎஸ்சி மேக்ஸ் நல்லா தான் மேக்ஸ் போடுவாங்க. என் ஃப்ரெண்டு என் பிஎஸ்சி மேக்ஸ் அவங்க நல்லா மேக்ஸ் போடுவாங்க, வந்துடும். ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கும், கனெக்ட் பண்ணி அந்த இதெல்லாம் நாலேஜ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்துடும். அதெல்லாம் வந்துடும், வராமல் ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கும். பேங்க் நல்லா சூஸ் பண்ணலாம், மேக்ஸ்லாம் நல்லா பேங்க் ட்ரை பண்ணலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல. வேற ஒன்றும் இல்லைண்ணா, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அதனாலே என்னை எப்படி டெவலப் பண்ணிக்கணும், உங்கள்கிட்ட நிறைய நாலேஜ் கிடைச்சிது. நான் எப்படி இதுக்கப்புறம் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. வேற இன்னும் பெருசா இல்லைண்ணா, நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னதுலேருந்தே நான் எப்படி என்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வேற பெருசா உண்மை சொல்லிட்டா ஒன்றுமே இல்லை, டெய்லி படிக்கணும் அவ்வளோ. மற்றபடி அவங்க சொல்லுதாங்க நான் சொல்லுவேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் டெய்லி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆகும், அவ்வளோ. வேறு எதுவுமே இல்லை. நான் தான் நிறைய விஷயங்கள் என்ன மாற்றிக்கிட்டு அதுக்குள்ள கொண்டு போகணும், அவ்வளோதான். மற்றபடி அவங்கள்ட்ட இது தேவை அதெல்லாம் இப்போ எதுவுமே வேண்டாம், நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்களா, அதான் அசால்ட் அடிச்சாங்க. வேற ஒன்றும் தேங்க்ஸ். மேரிடு சொன்னார் சார், 1 பாய் இருக்கு, பேபி இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி படிக்கிறது அப்படின்னா, என்ன படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். வீட்டு சிச்சுவேஷன் முஸ்லிம்ஸ்னாலே அது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஃபேமிலி ஃபுல்லா எல்லாம் கவர்மெண்ட் ஜாப். அவங்க என்ன பண்ணாங்க? யாரு? ஹஸ்பண்ட் பெங்களூர்ல ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க. ஹஸ்பண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப், ஜிஎஸ்டி டாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர். எல்லாரையும் பார்க்கும்போது என்னடா நம்ம மட்டும் உட்கார்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. எப்படி ஸ்டார்ட் பண்றது சார்? டிஎன்பிசி குரூப் 4 அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், குரூப் 2 பத்தி தெரியும் ஆனா அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. உங்க எய்ம் எது இருக்கோ அதில் சூஸ் பண்ணி போவாங்க. குரூப் 2 குரூப் 2 சூப்பர் சாய்ஸ் தான். நானும் ஃபர்ஸ்ட் குரூப் 2 தான், என்னோட எய்ம் ஃபுல்லாக குரூப் 2 தான். அது கிடைக்கலனால தான், அது எக்ஸாம் டைம் ஆயிட்டனால தான் இதுக்கு போனேன். எப்படி சார் ஈஸியா? இப்போ டிஎன்பிசி குரூப் 2 உண்மைக்குமே குரூப் 4ஓட ஈஸி தான், குரூப் 4 விட என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா குரூப் 4 காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், குரூப் 2க்கும் காம்படிஷன் ஹெவி தான். அந்த 2வது எக்ஸாம் ஒன்று இருக்குது தெரியுமா, மெயின்ஸுங்கிறது, அது நம்ம எஃபர்ட் நல்லா போட்டோம்னா அசால்ட்டாக சூஸ் பண்ணிடலாம். டிஎன்பிசி குரூப் 2ல தமிழ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆமாம், தமிழ் இருக்குது, அது क्वेश्चंस. ஆமாம், அது பெருசான ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆனால் மெயின்ஸில் ஃபிலிம்ஸில் இங்கிலீஷ் இருக்குல்ல, ஃபிலிம்ஸ்ல இங்கிலீஷ் இருக்கு. நான் இப்போ தமிழ் படிச்சாலும் குரூப் 4னால அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், தமிழ் படிக்கிறது பெஸ்ட்டு. இதுக்கு முன்னக்கூட்டி வந்து தமிழ் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ கிராமர்னால நீங்கள் எல்லாமே கான்செப்டாக படிங்க, மெயின்ஸ் நல்லா எஃபர்ட் போடுங்க. மெயின்ஸ்ல எஃபர்ட் போடணும். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் தானே? டிஸ்கிரிப்டிவ் தான், அதே பேட்டர்ன் தான், கொஞ்சம் பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன நிறைய சிலபஸ் ஆட் பண்ணிட்டாங்க. மெயின்ஸுக்கு எஃபர்ட் போடுங்க, பிலிம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். என்ன உண்மை சொல்லுவாங்க, குரூப் 4 தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, குரூப் 4ஓட குரூப் 2 தான் ஈஸி. எனக்கு கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்லாம் வராது, அதனால் மேபி மார்க் கம்மியாக இருந்திருக்கலாம். பொதுவாக சொல்ல வரேன், ஹேண்ட் ரைட்டிங் மார்க் ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்ல வரல, கொஞ்சம் பெருசாக நீட்
ஓரளவு நீட்டாக இருக்கும். நான் ரொம்ப பொடிசாக ஒல்லியாக எழுதுவேன். அது கொஞ்சம் நல்லா பார்த்தாலே போதும். மெயின்ஸ் எஃபர்ட் போடுங்க. குரூப் 2வே ட்ரை பண்ணுங்கள். குரூப் 4லாம் ஈஸி தான். அது குரூப் 2 ட்ரை பண்ணுங்கள். மெயின்ஸ் நல்லா எஃபர்ட் போடுங்க. ஏன்னா மெயின்ஸ் கொஞ்சம் சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, இப்போ ஃபுல்லாக கான்செப்ட் தான். மெயின்ஸ் ட்ரை பண்ணாலே பிலிம்ஸ் ஈஸியாக இருக்கும். குரூப் 2 ட்ரை பண்ணுங்க. இன்டர்வியூ போஸ்ட்லாம் நல்லா இப்போ ஸ்வேதா தானே போனாங்க. ஸ்வேதா அதில் தான் போனாங்க. எல்லாமே நல்லா. இப்போ இன்டர்வியூ இல்லை உங்களுக்கு குரூப் 2க்கு. நல்லது தான் அது. அதனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் என்னன்னா டைமிங் கொஞ்சம் கஷ்டம் தான் படிக்கிறது. வீட்டில் உங்களுக்கு குழந்தைலாம் இருக்கு, பேபி இருக்கு, கொஞ்சம் பார்த்துப்பாங்க. இருந்தாலும் எனக்கு இப்போ ஸ்டார்டிங் கஷ்டமா இருக்கு. மேக்ஸ்லாம் சுத்தமா ஒண்ணுமே தெரியவே மாட்டேங்குது. இப்போ 10 days தான் அதுக்கு ஜாயின் பண்ணி சொன்னாரு. ஓகே ஓகே, அது அப்படிதான் இருக்கும். வந்துடும் போக போக. எதையும் பெருசாலாம் எதையுமே வரலன்னு என்றைக்குமே என்னன்னா நம்மளுக்கு வரலான்னு நம்ம யோசிக்கவே கூடாது. ஐயோ நம்மளுக்கு வரலையே, வரும், பொறுமையாக தான் வரும், அவ்வளோதான். அப்படி யோசிச்சு நம்மளுக்கே திருப்பி அது டிஃபிகல்ட்டாக தோண ஆரம்பிச்சிடும். மேக்ஸ் நம்மளுக்கு வரலான்னு நம்ம நினைக்கக்கூடாது. வந்துடும், பொறுமையாக வரும், அவ்வளோதான். ரீசனிங் வரலன்னா பிரச்சனை இல்லை, பொறுமையாக வரும். டெய்லி எத்தனை ஹவர்ஸ் படிக்கணும்? அதான் சொல்லல, அது உங்களோட இது மட்டும்தான். அதான் சொல்லல, ஒருத்தங்களுக்கு வந்து 3 மணி நேரம் படித்தாலே நல்லா படிச்சிருவாங்க. ஒரு சில பேர் 4 மணி நேரம் 5 மணி நேரம் படித்தாதான் நல்லா படிப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களால் ஒரு லெசனை நான் வந்து ரொம்ப பொறுமையாக படிப்பேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஸ்வேதாலாம் 1 மணி நேரத்தில் எடுத்து. இப்போ எக்ஸாமுக்கு 10th ஜாக்கிரதையில் ஃபர்ஸ்ட் லெசன் வைங்களேன், நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிப்பேன். ஸ்வேதா 1 மணி நேரத்தில் படிச்சுவாங்க. நான் வந்து பொறுமையாக உட்காந்து ரீட் பண்ணி, ஆனால் நான் அடுத்த திருப்பி படிக்க மாட்டேன், ரிவிஷன் படிக்க மாட்டேன், அவ்வளோதான், முடிச்சிருவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த இது. ஸ்டார்டிங்கே நீங்கள் டெப்த்தாக படிச்சிருக்கீங்க. நான் சிவத்தடை கேட்கும்போது நான் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன் அப்படிமா, என்னடா 1/2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு நானும் யோசிப்பேன். இல்லை பொதுவாக அது ஒவ்வொருத்தரோட இதை பொறுத்து இருக்கு. நம்ம அதான் நான் யோசிக்க மாட்டேன், என்னடா அது அவங்க 1/2 மணி நேரத்தில் முடிக்காங்க, நம்மளுக்கு டைம் ஆகுதுன்னு நான் யோசிக்க மாட்டேன். நம்மளால எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அவ்வளோ நேரம் படிக்கும். ஆமாம், அவங்க ஃபாஸ்ட்டாக படிச்சிட்டாங்க, நம்மளும் ஃபாஸ்ட்டாக படிக்கணும்னு கிடையாது. நம்ம யோசிக்கவே கூடாது. அவங்க படித்தா படிச்சுட்டு போகிறாங்க, நம்ம பொறுமையாக படிக்கும். அது எப்போ வருதோ வரட்டும், அவ்வளோ. ஃபர்ஸ்ட் இப்போ தான் 10 days ஆயிருக்கு, மேக்ஸ் வந்துடும். ஸ்டார்டிங்கில் அப்படி தான், காலேஜ் முடிச்சு டைம் ஆகிட்டுல, அதனால அப்படி தான் இருக்கும். அது பெருசாக எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க, போக வந்துடும். நீங்கள் நல்லா சால்வ் பண்ணுங்க. மித்படி படிக்கிறது எல்லாமே அப்படி மைண்ட்ஸ்ல நிற்கும். ஏன்னா என்னோட இது பொறுத்தவரை படிச்சா அப்படி ப்ளஸ் தானே அது, அவ்வளோதான். நல்ல எஃபர்ட் போடுங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். குரூப் 2 வருது அக்டோபரில், நல்ல டைம் இது. இப்போ இருந்து படித்தாலே பாஸ் பண்ணிடலாம், சூப்பர் டைம். ஃபர்ஸ்ட் நல்ல இப்போமே மெயின்ஸும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சேன். ஆமாம், பிலிம்ஸ் மட்டும் எஃபர்ட் போடாமல் மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். டெய்லி எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும். அது சொல்லலாம், அது உங்களோட இதை பொறுத்தா இருக்குது. படிக்க முடிஞ்சால் படிங்க, தப்பே கிடையாது. முடியலன்னா 2 சப்ஜெக்ட் படிங்க, எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் படிங்க, உங்களோட இதை பொறுத்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டைம் டேபிள் போட்டிங்க, காலைல ஃபிசிக்ஸ், அடுத்த 2 மணி நேரம் கெமிஸ்ட்ரி, அடுத்தது பயாலஜி. படிக்க முடியலன்னா என்ன தெரியுமா, ஐயோ நம்ம படிக்கலையே அப்படின்னு தோணும். இதே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் படிங்கன்னா பிரச்சனை இல்லை, அதாவது படிக்கணும்லான்னு தோணும், அவ்வளோதான். ஆனால் படிக்கணும், டெய்லி படிக்கணும், அவ்வளோ படிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் சூப்பர் போதும். அப்படி நீங்கள் படித்தாலே, இப்போ எங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு வந்துன்னா ஒரு மாதமே எக்கனாமிக்ஸ் போகும். நான் ஜாயின் பண்ண புதுசில் ஃபஸ்ட்டு 1 month ஃபுல்லாக எக்கனாமிக்ஸ், அடுத்த 1 month ஃபுல்லாக பாலிட்டி, அடுத்தது ஹிஸ்ட்ரி, அடுத்ததான் எல்லாமே போச்சு. அப்போ நீங்களும் அப்படி எடுத்துக்கோங்க. 1 monthங்கும் போது ரொம்ப நல்ல டைம்ல அது. எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிடலாம், அடுத்த 2வது மந்த்ல பாலிட்டி ஃபுல்லாக படிச்சிடலாம், அது ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சிடலாம். அப்படி பண்ணி அது ப்ளஸ் ஜியோகிராஃபி டைம். அது டிஎன்பிசியை பொறுத்தவரைனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பாருங்க, எல்லாமே அதில் தான் வருது இப்போ. ஏன்னா ரொம்ப ஃபேக்சுவலாக மாறிட்டான் பார்த்தீங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 10-20 வருஷம் கொஸ்டின் பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு 15 மார்க் எடுத்துடலாம். கொஸ்டின் அப்படி தான் இருக்குது, டெய்லி சால்வ் பண்ணிட்டே இருக்கணும், வேறு எதுவுமே இல்லை. டெய்லி மேக்ஸ் போடுங்க. மேக்ஸ் ஈஸி தான், 25 மார்க் தான். டிஎன்பிசி வந்துடும். மெயின்ஸில் தான் மேக்ஸ் இல்லையே, இது மேக்ஸ். அது குரூப் 2 தானே சார், 2 கிடையாது தானே, அது ரீசனிங் தானே. குவான்ஸ் வருதோ? ஓகே ஓகே. இப்போதான் ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால எதுவுமே. ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும். நாங்களும் வந்த புதுசில் இதாக தான் இருக்கும். பேங்க் எக்ஸாம்லாம் ஃபஸ்ட்டு படிக்கும்போது பொதுவாக சொல்ல வரேன், எதுவுமே இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுங்கன்னா ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டே வரும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படி தான் படிப்பான். 6 மாதம் கழிச்சு எதுக்கு போட்டு படிச்சுட்டு நிறைய பேர் வேண்டான்னு இது பண்ணிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு வராது மைண்ட் செட்டு, கஷ்டமாக இருக்குமா, டெஸ்ட் போட்டு வைப்போம், மார்க் வரலன்னு நம்மளே மைண்ட் வெக்ஸ் ஆகிட்டு போயிடும். ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது, டைம் எடுத்தனாலும் வந்துடும், எதையுமே யோசிக்காதீங்க. ஸ்வேதாட்ட கால் பண்ணி கேளுங்க எதுனாலும். ஸ்வேதா இருக்கா, மதுரையில் இருக்கா, வந்துடும். அதெல்லாம் ஈஸி தான், எல்லாமே உண்மை சொல்ல போனால் கஷ்டங்களே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கஷ்டம் தான், எஃபர்ட் போட போட எல்லாம் ஈஸியாகிடும். பேங்க் டிஎன்பிசி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எது ரொம்ப ஈஸி? பேங்க் தான் ஈஸி. பேங்க் தான் ஈஸி. நான் ஈஸியுமே, ஏன்னா நான் டிஎன்பிசி படிச்சிட்டேன்ல,
இப்போ நீங்கள் பாருங்களேன், எனக்கு வந்து பேங்க்கு போனால் என்ன பண்ணுவேன், படிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை, டெஸ்ட் மட்டும்தான். இதுனா உங்களுக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கும். ஆனால் ஒர்க்குன்னு பார்க்கும்போது இது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். டிஎன்பிசி நல்லா இருக்கும். பொதுவாக கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாமே எங்கே போனாலும் ப்ரெஷர் தான். வேலைனாலே ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஒர்க் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஓகே. இப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட் டிஎன்பிசி நல்லா இருக்கும்ல. ஆனால் எக்ஸாம்னு பார்க்கும்போது என்ன பொறுத்தளவுக்கு பேங்க் ஈஸி. ஏன்னா படிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்ன படிக்கணும் ஒன்றுமே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான், அது நான் லைட்டாக தான் படிப்பேன். டெஸ்ட் மட்டும்தான். இதுனா நீங்கள் ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு பாலிட்டி படிச்சுட்டு எல்லாம் படிச்சுட்டு திருப்பி தான் டெஸ்ட் போட முடியும், டைம் இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு ஒர்க் எல்லாமே கம்பேர் பண்ணி சூப்பராக இருக்கும். டிஎன்பிசி பெஸ்ட் தான், நல்லா சூஸ் பண்ணுங்க. அது குரூப் 2 தான், அவ்வளோதான். குரூப் 1 ட்ரை பண்ணுங்க. ரெண்டும் ஒன்று தான். இப்போ மெயின்ஸ் பேட்டர் ரெண்டுமே சேம் தான். இது ஒரு பேப்பர், அது 3 பேப்பர், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். மற்றபடி இது இருக்காது. ஈஸி தான், நல்லா எஃபர்ட் பண்ணுவேன். ரெண்டும் வரலான்லாம் யோசிக்க வேண்டாம். யாருக்குமே வராது தானே, யோசிங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பேங்க் எக்ஸாம் நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், கான்செப்ட் புரியறதுக்கே எப்படியும் 3 ஸ்டார்டிங்லே கண்டிப்பாக 3-4 மாதம் ஆகும். மினிமம் ஒரு 6 மந்த்ஸ்னா தான் நல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த டெஸ்ட் போட ஆரம்பிக்க முடியும். எதுனாலுமே அப்படி தான், எடுத்தோடனே வராது, கொஞ்சம் டைம் எடுக்கும். யூபிஎஸ்சினாலுமே அப்படி தான். சிசாட்டுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், காம்படிஷன் வரணும். இங்கிலீஷ்லாம் எடுத்தோன்னே ரீட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். திருப்பி படிக்க தான் வந்துடும். ஒரு 3-4 மாதம் போக கொஞ்சம் ஐடியா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். டெய்லி எல்லாம் படிங்க, டெய்லி படிக்கும். மேக்ஸ் டெய்லி பாருங்க. நான் படிச்சு என்ன டிஎன்பிசி மூலமே நான் படிக்கும் போதெல்லாம் மேக்ஸ் மட்டும் டெய்லி பார்த்துருவேன். அதனால தான் பேங்க் ஈஸியாக வந்துட்டு நினைக்கிறேன். இப்போ எக்கனாமிக்ஸ் பாலிட்டி படிக்கலனாலும் மேக்ஸ் டெய்லி பார்த்துருவேன். ஏதோ ஒன்று 1 மணி நேரமா அது. ஏன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம், அதனால. மற்றபடி அதனால கொஞ்சம் பேங்க் ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. எல்லா கேள்விக்குமே பொறுமையாக பதில் வந்து சொல்லியிருக்காங்க. சாமிநாதன் வந்து அவரோட டயத்தை நமக்கு ஸ்பெண்ட் பண்ணி மெனக்கெட்டு இங்கே வந்து பேசியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சார்பாகவும் அகாடமி சார்பாகவும் தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் அடுத்து வின் பண்ணணும், அதை வந்து கிரெடிட்டாக கொடுக்கணும். சாமிநாதனோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே.